அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு ஒரு கலந்துரையாடல் மனப்பாடம் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கேன். மனப்பாடம் பத்தி பேச போறோமா அப்படின்னா ஆமா. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் இருக்கு. இந்த மனப்பாடத்தை பத்தி ஒரு கட்டுரை இருக்குது. அந்த கட்டுரையை வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கட்டுரையை தொடர்ந்து நாமெல்லாம் பேசலாம்னு நான் நினைச்சிருக்கேன். அந்த கட்டுரை நாராயணமூர்த்தி சார் தான் வாசிக்க போறாரு. அது நீங்க எல்லாம் கொஞ்சம் கவனமா கேளுங்க, மனப்பாடம் பண்ணுங்க. மனப்பாடம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன மனப்பாடம் பண்ணணும்ன்றத பேசுவோம். ஏன்னா வாசிக்க தான் போறாரு, அதனால பிழையெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. பார்க்கலாம். நாராயணமூர்த்தி சார் முதல்ல அந்த கட்டுரையை வாசிக்கிட்டோம், பிறகு நம்ம மற்ற இதெல்லாம் பேசுவோம். ஓகே ஓகே சார், வாய்ப்புக்கு நன்றி. ஒரு கட்டுரை என் முன்னாடி இருக்கு, யார் எழுதுனான்னு தெரில, படிக்கிறேன், நான் கேளுங்க. மனப்பாடம் செய்யாத, புரிந்து படி என்று பலரும் சொல்ல கேட்டிருப்பீர்கள். ஒரு பாடத்தை நன்றாக படித்து புரிந்து கொண்டால் எந்த கேள்விக்கும் நம்மால் பதிலளிக்க முடியும் என்பது உண்மை. எனினும் நன்கு புரிந்து படித்த ஒன்றை ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்குள் ஒரு தேர்வில் எழுதவோ அல்லது ஒருவரிடம் விவரிக்க முயலும் போதோ நமக்கு ஒரு பண்பட்ட முறை தேவை. அந்த பண்பட்ட முறையை மனதில் பதித்து வைத்துக் கொள்வதே மனப்பாடம் செய்து கொள்வது என்பதாகும். இப்போதும் கூட நம் வீடுகளில் காலை நேரங்கள் மிகவும் பரபரப்பாக இருக்கும். காலை சிற்றுண்டி, மதிய உணவு, நடுவே காஃபி, குழந்தைகளின் அம்மா என் பென்சிலை காணோம், அம்மா இவளை பார் என் சாக்ஸை எடுத்துக்கிட்டா என்பது போன்ற புகார்கள் எழும். கூட்டு குடும்பமாக இருந்தால் பெரியவர்களின் தேவை என்று பல வேலைகள் நம் கவனத்தை வேண்டி நிற்கும் போது ஒரு பெண்ணால் இதை எப்படி சமாளிக்க முடிகிறது? காலையில் எழுந்தவுடன் இன்னின்ன வேலைகள் இருக்கும் என்று நன்றாக தெரியும். தெரிந்தால் மட்டும் போதுமா? அதற்கான தயாரிப்பு வேண்டும் தானே. காலை உணவுக்கான இட்லிக்கு மாவு இருக்கு, சாம்பாருக்கு தேவையான பருப்பு, புளி, வெங்காயம், தக்காளி இருக்கு, சட்னிக்கு தேவையான தேங்காய் என்ற சகலமும் நம் சமையலில் தயாராகத்தான் இருக்கின்றன. இட்லி, சாம்பார், சட்னி எல்லாவற்றின் செய்முறைகளும் தெரியும். அப்படி இருந்தும் சில வீடுகளில் சாம்பாரில் பெருங்காயம், கருவேப்பிலை போட்டு தாளித்த மணமும், பாத்திரங்கள் ஒன்றோடொன்று பட்டும் படாமல் உரசிக்கொள்ளும் கிண்கிணி சத்தமும், சட்னி அரைக்கும் அரவியின் சத்தம் கூட சங்கீதமாக ஒலிப்பது என காட்சிகள் சீராக இருக்கும். இன்னும் சில வீடுகளிலோ கருகிய கருவேப்பிலை வாசமும், போர்வாலும் கேடயமும் மோதிக்கொள்வது போல் உருளும் பாத்திரங்களும், மின்சார அரவை சத்தத்திற்கு மேல் உச்சஸ்தாயில் கத்தும் குரல்களும் என காட்சி கலவரக்களமாக இருப்பது உண்டு. இதற்கு என்ன காரணம் தெரியுமா? ஒழுங்கான தயாரிப்பு முறை இல்லாததே. நமக்கு எல்லா விஷயமும் தெரிந்திருந்தாலும் அதற்கென்று ஒரு தயாரிப்பு முறை இல்லாவிட்டால் நாம் செய்யும் பணியில் செழுமை இருக்காது. முதல் நாள் இரவே தேவையான பொருள்களை கை கட்டும் தூரத்தில் தயார் நிலையில் வைத்துக் கொள்வதோடு, எழுந்தவுடன் அடுப்பில் முதலில் எந்த பாத்திரம் வைக்கணும், எந்த பதார்த்தம் முதலில் செய்யணும் என்று மனதிற்குள் ஒரு திட்டமிடல் வேண்டும். அப்படி திட்டமிட்டு செய்ய வேண்டிய வேலைகளை வரிசைப்படுத்தி நன்கு நினைவில் நிறுத்தி செய்யும் போது நாம் செய்யும் வேலையும் செழுமையும் மனதில் அமைதியும் கிடைக்கும். கருகிய கருவேப்பிலை மிதந்த சாம்பார் கொதித்த வீட்டிலும் கூட விடுமுறை நாட்களில் சாம்பாரின் மனம் 8 ஊருக்கு மணக்கும். இது எப்படி சாத்தியம்? இது எப்படி சாத்தியம் என்றால், மனதிற்கு நேரக் கட்டுப்பாடு இல்லாததால் மெதுவாக அந்த பொழுதிலேயே திட்டமிட்டு யோசித்து செய்யும்போது அவர்களின் கைமணம் வெளிவருகிறது. இது பாடத்தை நன்றாக புரிந்து படித்தவர்கள் ஆனால் மனப்பாடம் செய்யாதவர்களின் நிலையை ஒத்திருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாமல் பண்ணினா இப்படித்தான். பிளான் பண்ணி பண்ணணும் என்று நடிகர் வடிவேலு சொல்வாரே, அந்த மாதிரி ஆகிவிடும். படிக்கும் மனது செய்யும் பிளான் தான் மனப்பாடம். அதாவது புத்தகத்தில் நாம் பாடமாக படித்ததை மனதிற்குள்ளே சீராக வரிசைப்படுத்தி பதித்து வைத்துக் கொள்வதுதான் மனப்பாடம். நாம் படித்ததை கவனமாக மனதிற்குள் அலசி பார்த்து அதன் பண்பறிந்து பிரித்து வரிசைப்படுத்தி பலமுறை மனதிற்குள் சொல்லி சொல்லி இடித்து கொள்ள வேண்டும். இப்படி செய்தால் அந்த பாடம் என்றென்றும் மனதில் பசுமையாய் பதியும். தூக்கத்தில் தட்டி எழுப்பி கேட்டாலும் கூட பதில் தெளிவாக வரும். மனப்பாடம் செய்வது என்பது மனதிற்கான பயிற்சி போன்றது. உடல் ஆரோக்கியமாக இருக்க உடற்பயிற்சி அவசியம். அதுபோல மனம் ஆரோக்கியமாக இருக்க மனப்பயிற்சி அவசியம். உடற்பயிற்சி செய்யாதவரால் ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொள்ள முடியும், ஆனால் வெற்றி பெற முடியுமா? கோப்பையை வெல்ல முடியுமா? அதுபோல மனப்பாடம் செய்யாதவர் தேர்வில் அதிக மதிப்பெண் பெறுவதும் கடினமே. உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமானால், நடிகர்கள் கூட மனப்பாடம் செய்து நடிக்க வேண்டும். செய்து வந்துதான் நடிக்க வேண்டும். இயக்குனர் விவரிக்கும் காட்சி நன்றாக புரிந்தாலும் கூட வசனகர்த்தா கொடுக்கும் வசனங்களை
மனப்பாடம் செய்து பேசினால்தான் மற்ற நடிகர்கள் பேசும் வசனங்களோடு ஒத்து வந்து காட்சி சிறப்பாக அமையும். உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில் பல கவிதைகளை வசனங்களை ஒரு வரி விடாமல் மனப்பாடமாக சொன்னதைக் கண்டு வியந்து போனேன். அவர் சிறு வயதில் மந்திரங்களை மனப்பாடமாக சொல்லுவார் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த காலத்தில் குழந்தைகளுக்கு மந்திரங்கள் சொல்லிக் கொடுப்பார்கள். அதன் பொருள் குழந்தைகளுக்கு அந்த வயதில் புரியாது. ஆனால் மனதிற்கான கற்கும் பயிற்சியாக அது அமையும். பிற்காலத்தில் எதை வாசித்தாலும் அது எளிதாக மனப்பாடமாகும். என் மகன் 9வது 10வது படிக்கும்போது எல்லா மாணவர்களைப் போல பொதுத் தேர்வுக்கு தயாராக மிகவும் கவனம் செலுத்தி மனப்பாடம் செய்து மனதில் பதிய வைத்துக் கொள்வார். தேர்வு முடிந்து விடுமுறையில் இருந்தபோது தொலைக்காட்சியில் தென்படும் வாசகங்களை பார்த்தாலோ வெளியில் போகும்போது தென்படும் விளம்பர பலகைகளை பார்த்தாலோ அதில் எழுதியிருப்பதை உடனே மனப்பாடம் செய்ய ஆரம்பித்து விடுவார். இந்த காலத்தில் குழந்தைகளுக்கு மந்திரத்தை மனனம் செய்ய சொல்லிக் கொடுப்பது நல்லது. மந்திரம் தெரியாது என்றால் திருக்குறளையாவது மனப்பாடம் செய்ய கற்றுக் கொடுங்கள். நல்ல திரைப்பட பாடல்களை கூட மனப்பாடம் செய்ய சொல்லலாம். பள்ளியில் சொல்லிக் கொடுக்கும் பாடல்கள் என்று எவ்வளவு அதிகமான பாடல்களை மனப்பாடம் செய்ய கற்றுக் கொடுக்கிறீர்களோ அவ்வளவு நல்லது. இது கற்கும் திறனை நன்றாக வளர்க்கும். ஒரு சிறிய கதையை வாசித்து காண்பித்து அதை திருப்பிச் சொல்லச் சொல்லி கேளுங்கள். தேவையான இடைவெளி விட்டு ஒரே கதையை மீண்டும் சொல்லச் சொல்லுங்கள். கார்ட்டூன் வசனங்களை கூட பேசச் சொல்லலாம். இவற்றை சிறு வயதிலேயே பயிலத் தொடங்கினால் வளரும்போது எளிதாகவும் வேகமாகவும் கல்வி கற்க உதவும். பாடத்தை நன்றாக படித்து புரிந்து கொண்டு மனப்பாடம் செய்யும் போது நீடித்து நின்று பயன் தரும். பாடம் புரியாமல் மனப்பாடம் செய்தால் அது நீடித்து நிற்காது. நீண்ட ஆயுள் நமக்கு வேண்டுமானால் உடலுக்கும் உணவுக்கும் உடற்பயிற்சியும் முக்கியம். அதுபோல நம் மனம் நினைவுகளை இழக்காமல் நீண்டகாலம் உடலோடு ஒத்து வாழ்வதற்கு மனப்பாடம் என்னும் மனப்பயிற்சியை சிறுவயதிலேயே தொடங்க வேண்டியது மிகவும் அவசியம். வணக்கம். ஓகே, இதுல ஒரு அமராயன் சாருக்கு ஒரு கை தட்டலாம். படிச்சதுக்கா? இந்த படிச்சதுக்காக இந்த கட்டுரை எழுதுனவங்களுக்கும் ஒரு கை தட்டலாம். அதை பத்தி இந்த கட்டுரை எவ்வளவு அளவுக்கு எல்லாரும் உள்வாங்கினீங்க? ஓரளவுக்கு தெளிவா படிச்ச மாதிரி தான் எனக்கு இருக்கு. சார் அதுக்குதான் சார் கேட்டேன், எவ்வளவு நம்ம உள்வாங்கினீங்கன்றத 2 விஷயம் முடிவு எடுக்கலாம். வாத்தியார் முதல்ல சொல்லட்டும். எவ்வளவு உள்வாங்கினீங்க இந்த கட்டுரையை? மைக் ஆன் பண்ணாதான் மேடம் எங்களுக்கு கேட்கும். கட்டுரையை நல்லதான் சார் உள்வாங்கினேன். சமையல் கட்டுல நடக்கிறதே அதை நேரத்தை சரியா பயன்படுத்துறதுக்கு அந்த மனப்பாட சக்தி உதவுது அப்படிங்கறத பத்தி எல்லாம் சரியா சொன்னாங்க. சின்ன பிள்ளையில மனப்பாடம் பண்ண வைக்கிறது ரொம்ப நல்லது. அது நல்ல கல்விக்கு பயன்படும். சினிமா நடிகர்கள் எப்படி மனப்பாடம் பண்ணி டயலாக் சொல்லும் போதுதான் அடுத்தவங்க டயலாகோட அது ஒத்து போகும் அப்படிங்கிறதுனால மனப்பாடம் பண்றதுங்கிறது அது ரொம்ப அவசியமா தான் இருக்குது. நடிகர்களை பொறுத்த வரைக்கும் அது நிச்சயமா அது ரொம்ப அவசியமானது கூட. பிள்ளைங்க இளம் வயதுல படிக்கும்போது மந்திரங்கள் தெரியலன்னாலும் திருக்குறளையாவது மனப்பாடம் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. சமையலுக்கு மனப்பாடத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. அந்த மாதிரி முழுவதுமே நல்லாதான் உள்வாங்கினேன். மனப்பாடம் அப்படிங்கிறது முக்கியம்தான். ஆனா இளம் பருவத்துல மனப்பாடம் பண்ணணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. பொருள் தெரியுதோ பொருள் தெரியலையோ அதை பத்தி கவலை இல்லை, மனப்பாடம் பண்றதுக்கு தெரியணும். ஆனா வளர வளர மனப்பாடம் அப்ப பண்ணினது இப்ப நமக்கு பெரிய பயனை தரும் அப்படின்னு நானும் நம்புறேன். ஆனா பெரிய வகுப்புகள்லாம் வந்த பிறகு மனப்பாடம் பண்ணிதான் எழுதணும்னு சொல்றதெல்லாம் அதை ஏற்க இயலாத ஒரு நிலையில தான் இப்ப இருக்கா. இப்ப பாடத்திட்டம்லாம் ரொம்ப மாறி போனதுனால பொருள் புரிஞ்சா மட்டும்தான் எழுத முடியும். பொருள் புரியாம மனப்பாடம் பண்ணிட்டு எழுத முடியாது. நான் எங்க வீட்டுல ஒரு பொண்ணு வேலை பண்ணிட்டு இருக்குது. அந்த பொண்ணு சர்வீஸ் கமிஷன் எழுத போகுது. அந்த பொண்ணுகிட்ட நான் கேட்டேன், எம்மாடி இந்த மாதிரி வினா விடையெல்லாம் நீ படிக்கிறியே, எல்லாம் உனக்கு புரியுதா, எப்படி நீ நினைவுல வச்சுக்குவ அப்படின்னு கேட்டேன். அப்ப அது சொல்லுது, இந்த கேள்விக்கு இந்த சி பதில் பி பதில் அப்படின்னு தான் நான் தெரிஞ்சு வச்சுக்குவேன் அப்படின்னுச்சு. நான் சொன்னேன், அப்படி தெரிஞ்சு வச்சுக்கிட்டா நீ எப்படி எழுத முடியும் அப்படின்னா, எனக்கு புரிய மாட்டேங்குது, ஆனாலும் நான் சி டி அப்படிதான் நான் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுச்சு. அப்பதான் நான் சொன்னேன், நீ தமிழ் மட்டும் வேணா என்கிட்ட கத்துக்கிட்டு போ, நான் அந்த சர்வீஸ் கமிஷன் எழுதுறதுக்கு என்னென்ன தமிழ் சொல்லி கொடுக்கணுமோ அதை வேணா சொல்லி தரேன் அப்படின்னு சொன்னேன் நான் அதுகிட்ட. ஆனா அது என்னன்னா வீட்டு வேலை பண்ணிட்டு இருக்கு, பிகாம் முடிச்சிருச்சு.
முடிச்சிட்டு வந்து வீட்டு வேலை தான் பண்ணிட்டு இருக்குது. அதை வந்து இப்பதான் சர்வீஸ் கமிஷன் எழுத சொல்லி ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணி போட சொன்னோம் நாங்க. போட்டிருக்குது. ஆனா அது இப்ப இதை மனப்பாடம் பண்றது அதுக்கு எப்படி பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. அதனால இளம் வயதுல மனப்பாடம் பயனுள்ளதாக இருக்கும். வயது கூட கூட மனப்பாடம் பண்றது அப்படிங்கிறது சாத்தியப்படாது அப்படிதான் நான் வந்து கருதுறேன் சார். ஒரு கேள்வி மேடம் உங்ககிட்ட. சொல்லுங்க சார். இப்ப இந்த கட்டுரையில சொல்லி இருக்கிற மனப்பாடத்துக்கும் உண்மையா மனப்பாடம்னா உங்களோட கருத்து என்ன? ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? மனப்பாடம் அப்படின்னா பாடங்கள் கொடுக்கறத அப்படியே மனப்பாடம் செய்யுள்ளாம் மனப்பாடம் பண்றதை தான் சார் நான் வலியுறுத்தி சொல்லுவேன். உரைநடையெல்லாம் மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். செய்யுள்ள மனப்பாடம் பண்ணும்போது அது வந்து பிற்காலத்துல வந்து பெரிய பயனை விளைவிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சார். மனப்பாடத்துக்கு விளக்கம், மனப்பாடம் என்ன கருதுறீங்க? மனசுக்குள்ள மீண்டும் மீண்டும் படிச்சு நினைவுபடுத்தி ஆழ பதிய வச்சுக்கிறது தான் மனப்பாடம். ஓகே, ரைட். முருகேசபாண்டி சார் வாங்க. ரொம்ப அருமையான நிகழ்வு. இது கட்டுரையை வாசிக்கும் போது நான் என்னுடைய பழைய நினைவுகள்லாம் போக ஆரம்பிச்சாச்சு. குருட்டு மனப்பாடம்னா என்ன, மனப்பாடம்னா நான் எப்படி பண்ணேன், அதை பற்றி. இப்படி இந்த கட்டுரையில இருந்து சிறப்பானது வந்து எதையுமே பிளான் பண்ண சொன்னது, பண்ணணும் பண்ணி செய்யணும்னு சொன்னது, அது அது வடிவேல் ஜோக்கர் சொன்னது சிறப்பு. ஒழுங்கான தயாரிப்பு முறை தான் மனப்பாடத்துக்கு ஒரு வழின்னு சொன்னது. படிக்கும் இது படிக்கும் போது வந்து மனது செய்யும் படிப்பதுங்கிறது, மனப்பாடம் செய்வது வந்து மனது செய்யும் பிளான் தான் மனப்பாடம் அப்படின்னு சொன்னது. மனப்பாடம் வந்து ஒரு மனத்துக்கான பயிற்சின்னு சொல்றது ஒரு புதுசா இருக்கு இது. ஓகே, இப்போ என்ன நான் வந்து மனப்பாடம் இப்போ எனக்கு மனசுல பதிஞ்சதுக்கெல்லாம் காரணம் வந்து நான் படிப்பேன், திருப்பி படிப்பேன், மறுபடியும் திருப்பி படிப்பேன். அடுத்து வந்து கேள்வி கேட்டு மறுபடியும் இப்போ புரிஞ்சுக்குள்ள ட்ரை பண்ணுவேன். அப்புறமேல அப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கும்போது மனத்துல பதிவாகிஞ்சிரும். அடுத்து அது வந்து ஃபார்முலா அதெல்லாம் பார்க்கும்போது ஃபார்முலாவுக்கு வந்து அது எந்த சுச்சுவேஷன்ல எதனால வந்து ஃபார்முலா வந்தது, அதுக்கு என்ன ரீசன், அப்படி கேட்டு 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 தெரிஞ்ச பிறகு நான் பண்ணதுனால ஃபார்முலாலாம் எனக்கும் ரொம்ப இன்னும் கூட ஒரு சில ஃபார்முலாலாம். அதான் மனப்பாடங்கிறது ஆக்சுவலி வாழ்க்கையில வந்து தேவையானது. இதுல வந்து குழந்தைகளுக்கு வந்து திருக்குறளை வந்து மனப்பாடம் பண்ண பயிற்சி கொடுக்கணும். அடுத்து வந்து இது இருக்குல்ல, அடுத்து வந்து என்ன திரைப்பட பாடல் கூட மனப்பாடம் செஞ்சு கற்றுக் கொடுக்கலாங்கிறது ரொம்ப சிறப்பு. ஆக்சுவலி திரைப்பட பாடம்லாம் குழந்தைகள் வந்து நல்லா மனப்பாடம் பண்ணி இப்போ பாட ஆரம்பிச்சிடுறாங்க ரொம்ப பேர். இந்த திருக்குறளை கொஞ்சம் பாட வைக்கிறதுக்கு இந்த திருக்குறள் காமராஜ் ஐயாலாம் அவர் பயிற்சி கொடுக்குற மாதிரி நம்ம கொஞ்சம் அதை கொஞ்சம் மறுபடியும் புரிஞ்சுக்கிட்டு குழந்தைகள் மத்தியில் போகலாம். சிறப்பு. நன்றி நன்றி சார், நன்றி நன்றி. மாலதி. வணக்கம் அனைவருக்கும். மனப்பாடம் பற்றி எழுதின ஆசிரியருக்கு வாழ்த்துக்கள். நான்லாம் வந்து மனப்பாடம்னா படிச்சுதான் மனப்பாடம் மனப்பாட பகுதி படிச்சு அப்படியே அதுல படிக்கும்போது அந்த செய்யுள்ல கமா புல் ஸ்டாப் முதல் கொட்டு மனப்பாடம் பண்ணி எழுதி இந்த இடத்துல புள்ளி வரும் இங்க மனப்பாடம் வரும் செய்யுள் மனப்பாடம் பண்ணி அப்படி எழுதினாதான் ஃபுல் மார்க் போடுவாங்க. அதை மாதிரிதான் பண்ணி மனப்பாட பகுதியெல்லாம் எழுதியிருக்கோம். ஆனா அப்புறமா கொஞ்சம் மாறி போச்சு. ஆனா நான் படிக்கும் போதுல அந்த மேக்ஸ்ல வந்து ஃபார்முலாஸ் எல்லாம் கூட நாங்க மனப்பாடம் பண்ணி a+b² a² + b² 2ab இன்னும் கூட மறக்க மாட்டேங்குது. ஏன்னா அது அப்படியே மனப்பாடமாயி அது உள்ளுக்குள்ள இருக்குது. ஆனா அதுக்கப்புறம் போக போக என் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது அது வந்து மாறிடுச்சு. சிபிஎஸ்இ சிலபஸ்ன்றதால அந்த செயல் மட்டும்தான் மனப்பாடம் பண்ணுவாங்க. மற்றபடி வந்து எல்லாமே வந்து ஸ்கூல்ல வந்து ஃபுல்லாவே அந்த மாதிரி மனப்பாடம் பண்ணி எழுதினாலே திட்டுவாங்க. இந்த பசங்க அத மாதிரி படிச்சதால அது ஓரளவுக்கு புரிஞ்சது. அதே மாதிரி ஃபார்முலாவும் எப்படி வருது அப்படின்றதுக்குமே வந்து நம்ம டெக்னிக் வந்து நிறைய சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதனால வந்து அந்த மனப்பாடம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி இருந்தது. செயலுக்கு வந்து ஆனா பசங்க வந்து ரொம்ப கஷ்டம்தான் பட்டாங்க. எங்க மாடின அப்பவே செயல் பகுதி ராமாயணம் கம்பராமாயணம் வரும்போது இப்ப 10th +1 எல்லாம் வரும்போது என்ன பண்ணுவோம், அப்பவே மியூசிக் போட்டு இந்த மியூசிக் அந்த மாதிரி போட்டுதான் அந்த தமிழ் வந்து கொஞ்சம் கஷ்டம் அவனுக்கு. அதை வந்து அப்படி மியூசிக்கா போட்டு மனப்பாடம் பண்ணுவான் பாருங்க. கூட நானும் சேர்ந்தோம்னா அவன் கூட பாடுவேன். 2 பேரும் சேர்ந்துதான் அவனுக்கு அந்த தமிழை ஏத்துவோம். அதெல்லாம் வந்து ஒரு நினைவுகள்லாம் இருந்துச்சு. ஆனா மனப்பாடம் இப்ப சமையலை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோம் எண்ணெயை ஊத்துறோம், கடுகு போடுறோம், சீரகம் போடுறோம், மிளகா போடுறோம், பூண்டை போடுறோம், வெங்காயம் போடுறோம்னா இதை நம்ம செஞ்சு செஞ்சு ப்ராக்டிக்கலா நம்மளுக்கு அது வந்துருச்சு. அத மாதிரிதான் நீங்க சொல்ல வரீங்க. அதே மாதிரி சினிமா பாட்டு ஆட்டோமேட்டிக்கா மனப்பாடம் ஆயிடுது.
ஸ்கூல்லயே டீச்சருங்களே திட்டுவாங்க, சினிமா பாட்டு பாடுறீங்கல்ல அது நல்லா உங்களுக்கு மனப்பாடம் ஆகுதுல்ல, பாடையா படப்பட பாவ பாட்டுது அப்படின்னு சொல்லி திட்டு வாங்கின ஜென்ரேஷன் தான் நம்ம ஜென்ரேஷன். ஆனா இந்த மாதிரி ஒரு ஆர்டிகளை பார்க்கும்போது நீங்க வந்து இத வேறு ஒரு கோணத்துல அதை ரிசர்ச் பண்ணி இதை எழுதியிருக்கீங்க. ரொம்ப அருமையா இருந்தது. நன்றி. மகிழ்ச்சி 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 சார் மகிழ்ச்சி. நான் சொல்லிடுறேன். வாங்க சார். நான் சொல்லும்போது நம்ம நான் படித்தேங்கிற இது கட்டுரை என்னுடையது அல்ல. நான் படித்தேன் அவ்வளோதான். ஓகே. இல்ல மனப்பாடத்தை சார், நான் எழுத்தாளருக்கு வாழ்த்துக்கள் தான் சொன்னேன் சார். இல்லை இல்லை அவங்க அமுதா மேடம் இப்போ சொன்னாருங்கிற மாதிரி ஏதோ சொன்னாங்க. அது எல்லாருக்கும் சொல்லணும்ல. கட்டுரை இல்ல என்னது அல்ல. அவங்க நான் படி எழுத்தாளர் தான் சொன்னாங்க, அமுதா மேடம். அதான் ஆமாங்க. வாட் எவர் இட் இஸ். எழுத்தாளரை சொல்லாம இருக்கீங்க, நீங்க சஸ்பென்ஸ வச்சுக்கிட்டு இருக்கீங்க. ரைட்டு இருங்க சொல்லுவோம் இருங்க சொல்லுவோம். தெரியல சார். பெரிய எழுத்தாளர்லாம் வருவாங்களா அவங்க அது மாதிரி நம்ம கூட்டத்துக்கு சொல்லுவாங்க. சரி இப்போ மனப்பாடம் வந்து நான் வந்து பொதுவாக நான் வந்து மனப்பாடம் பண்ணுறது கிடையாது. நான் ஓரளவுக்கு அதுக்குன்னு ஒரு டெக்னிக் வச்சுருக்கேன். அந்த மனப்பாடம்னு பண்ணாமல் அது ஏதாவது ஒரு டெக்னிக் வச்சு நான் வந்து நினைவில் வச்சுப்பேனே ஒழிய மனப்பாடம்னு உட்காந்து நான் பண்ணியிருக்கேன் ஸ்கூல் படிக்கும்போது. இப்போ அதுக்கப்புறம் பண்ணதில்லை. இப்போவுமே நான் இந்த நினைவாற்றல் வளர்கிறதுக்குன்னு ஒரு கோர்ஸ் ஒன்று போனேன். டூ டூ 2020 அது ஒன்று இருக்கு. அதுவும் இதுல ஜாயின் பண்ண பிறகு ஆமாம்மா எம்ஏ ஜாயின் பண்ண பிறகு சாருக்கு தெரியும் என்ன. சார் வாய்ப்பாடுலாம் எப்படி சார் அப்ப மனப்பாடம் பண்ணீங்க? இப்ப டெக்னிக்னு சொல்லிட்டீங்க, அப்போ வாய்ப்பாடுலாம் எப்படி? நம்ம 2 1 2 சின்ன 2 வயசுல 4 அப்படிதானே தெரியல. அது மனப்பாடம் பண்ணோம். ஆக்சுவலாக எனக்கு வாய்ப்பாடெல்லாம் மேடம் நீங்கள் யூ வில் நாட் பிலீவ். எனக்கு நம்பர் எப்படின்னா இப்போ 56 நம்பர் சொன்னீங்கன்னா என்னுடைய நினைவில் 56க்கு ஒரு ஸ்லாட் இருக்கு. அந்த ஸ்லாட்டில் 56 தான் இருக்கும். 177னா 177க்கு ஒரு ஸ்லாட் இருக்கும் எனக்கு. நான் அப்படி தான் 2345ன்னா கூட 2345க்கு ஒரு ஸ்லாட் இருக்கு எனக்கு. ம். அது எப்படி எனக்கு மனதில் வந்து பதிஞ்சுது அப்படின்னு தெரியல. இப்போ எனக்கு எனக்கு ஒரு ஒரு சிஸ்டம் இருக்கு. இப்போ 1 to 20னா அது 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 எந்த எந்த பிளேஸில் வந்து என்னுடைய நினைவில் இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இப்படி தான் இருக்கும் அது 1 to 20. சரி, 1 to 20னா அந்த பிளேஸ், 1 to 1000னா 1000க்கும் அந்த மாதிரி ஆமா வச்சுக்கிறீங்களா? ஆமா 145 அப்படின்னா 145க்கு ஒரு இடம் இருக்கு எனக்கு என் மைண்டில். அதை நான் எப்படி விவரிக்கிறதுன்னு தெரியல. எனக்கு ஐ ஹாவ் அ ஸ்பாட். அதனால தான் என்னால் அது சொல்லி கொடுத்தீங்கன்னா தான் சார் பிள்ளைங்களுக்கு, இப்போ நம்ம இந்த நான் ப்ரோக்ராம் சொல்லித்தர பண்றோம்னா தயாராக இருக்கேன் மேடம். பசங்களை வர அதை சொல்லுங்க, நான் சொல்லி. சொன்னாதான் அது வந்து நம்மளுக்கு பசங்களுக்கு, நமக்கு இல்ல, இப்ப அடுத்த ஜெனரேஷனுக்கு யூஸ்ஃபுல்லா ஆவீங்க. அது இல்லை இல்லை எப்படி அதை அதை எடுத்துக்கிறீங்க சொல்லித்தரலாம் அப்படின்னு. பசங்க. நான் எத்தனையோ நான் குஜராத்தில் போனால் கூட சொல்லி தந்தேன் 1 பேருக்கு. இப்போ நெக்ஸ்ட் டைம் போகும்போது அதை ஃபாலோ பண்ணவே இல்லை. நம்ம வந்து போய் உட்கார வற்புறுத்தி சொல்லிக் கொடுக்க முடியும். அது மாதிரி ம், அதனால தான் நான் மென்டல் அடிஷன் இருக்கு பாருங்க. எனக்கு ம், அந்த ஸ்லாட் வந்து எனக்கு நினைவில் இருக்கிறதுனால தான் மென்டல் அடிஷன் எனக்கு ஈஸியாக இருக்கு. இப்போ இந்த ஒன் ஃபார்ட்டி ம், ஃபைவ் டு 145 156 போட்டிங்கன்னா 301 அப்படிங்கிறது எனக்கு அந்த அந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் என் மைண்டில் இருக்கிறதுனால ஈஸியாக இருக்கு எனக்கு. அது ஒன்று. இப்போ நான் வந்து ஒன்னொன்றுக்கும் நினைவில் நிறுத்திக்கிறேன் நான். இப்போ யூ வில் நாட் பிலீவ். இப்போ இந்த டே டு டேன்னு நம்ம ஒரு கிளாஸ் கூட எடுத்தோம். இந்த டே டு டே எடுக்கும்போது ஒரு 12 டிஜிட் நம்பர் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ம், இப்போ எனக்கு 3 டைப்ஸ் ஆஃப் 12 டிஜிட் நம்பர் நான் நினைவில் வச்சுக்கிட்டு இருக்கேன் நான். நேற்று ஒரு பேட்டர்ன் வந்து அந்த ஒரு 12 டிஜிட் நம்பரை நம்ம நேரில் ஏற்றிக்கிட்டேன். அதுக்கு அதுக்கு வந்து ஒரு வழி இருக்குது. ஒன்னொன்றுக்கும் ஒரு வழி இருக்குது. நீங்களாக தான் டிவைஸ் பண்ணணும் அதை அந்த வழியை. அது வந்து இதுதான் செட் வழி அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. நம்மளா வந்து ஏற்படுத்திக்கிறது தான். இப்போ நம்ம வீட்டில் இருக்கும்போது நம்ம சொல்கிறோம்ல, இந்த சாவி வந்து வெளியில் போயிடுவோம் நம்ம. சாவி எங்கே இருக்கு? இந்த இடத்துல சாவி இருக்குது, எடுத்துகிட்டு வாமா. அது நினைவில் இருக்குல்ல நமக்கு. கரெக்ட். இப்போ நம்ம சொல்கிறோம்ல, வெளியில் வீட்டுக்கு விட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் ஐயோ பர்ஸை வச்சுட்டேன், எங்கே இருக்குது பர்ஸு? அந்த ட்ரால இந்த இடத்துல இருக்குது, எடுத்துகிட்டு வாங்க அப்படிம்போம். ஆமா. இந்த நினைவெல்லாம் இருக்கு. எல்லாருக்கும் நினைவு இருக்குது, நினைவாற்றல் இருக்குது. அதில் சந்தேகமே கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் அந்த பர்சன்டேஜ் மாறுபடும், அவ்வளோதான். என்னை பொறுத்த ம், வரைக்கும் சார் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்கு. அதாவது ஒரு மொட்டையா மனப்பாடம் பண்றதுல நான் எனக்கு உடன்பாடு இல்லைன்னு சார் வச்சுக்கோங்களேன். சார் இதெல்லாம் நம்ம அப்புறம் பேசுவோம் சார். சரி முதல்ல சரி. வந்து இந்த கட்டுரையில இருக்கிறத பத்தி உங்கள் கருத்து சொல்லுங்க சார். இந்த கட்டுரையில் இருக்கிறது மனப்பாடம்ங்கிறது இவங்க அந்த சமையல் அறைய சமாச்சாரம் சொன்னாங்க பாருங்க. ஆ, அது வந்து பழக்கம் தான், பழக்கத்தில் வருது. அது ரொம்ப உண்மையான விஷயம். இப்போ நம்ம வந்து காரில் போகும்போதே நீங்கள் முதல்ல கற்றுக்கும் போது தான் நம்ம வந்து பிரேக் எங்கே இருக்குது, ஆக்சிலேட்டர் எங்கே இருக்குது, கிளச் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். நம்ம ஓட்டிகிட்டு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக தனியாக வந்து அதனால் அது பழக்கம்னு ஒன்று வந்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக அது மனப்பாடம்
ஆயிடும். எல்லா விஷயமும் எல்லாரும் எல்லா விதத்துலேயும் ஒவ்வொரு ஏதாவது ஒரு விஷயத்தை மனப்பாடம் பண்ணி தான் செய்கிறாங்க. அதை அவங்க கரெக்டாக சொல்லியிருக்காங்க. அதில் சந்தேகமே கிடையாது. நம்ம பழக்கத்தை ஏற்படுத்தணும். பசங்களுக்கு வந்து மனப்பாடம் செய்கிறத வந்து பழக்கத்தை ஏற்படுத்தணும். நீங்கள் சொன்னது வந்து ரொம்ப அற்புதமான ஒரு கருத்து. அதை நான் வரவேற்கிறேன் நான். நன்றி நன்றி. ராமு சார் கை தூக்கிறாரு. அதுக்கு முன்னாடி வசந்தி மேடம் கிட்ட நம்ம இந்த கட்டுரையை பத்தி கேட்போம். வசந்தி மேடம், அதான் சார், கட்டுரை பத்தி நீங்க சொல்லுங்க மேடம். நீங்க கட்டுரை வந்து எப்படி அப்படின்னா, ஒன்று ரெண்டு ஓகே, எல்லாம் ஓகே இல்லை அந்த கட்டுரையில். அதாவது சின்ன வயசுல 5 வயசு மட்டும் நீங்க வந்து மனப்பாடம் பண்ண வைக்கிறது ஓகே. ரைம் நீங்க ரைம் சொல்லி கொடுத்தா கூட 5 வயசுக்கு அப்புறம் அந்த ரைமை கண்டினியூ பண்றது இல்லை. குழந்தைங்களுக்கு 7 வயசுக்கு நீங்க ரைம் சொல்லி கொடுப்பீங்களா? இல்லை. ஓகே, அது 3 வயசு மேபி. நான் அதை வந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு காம்ப்ரிஹென்ஷன் ஸ்கில்ஸு, நிறைய அதர் ஸ்கில்ஸ்லாம் டெவலப் பண்ண வேண்டியிருக்கு. இது இருக்கட்டும் ஒரு பக்கம், அவ்வளோதான். ஓகே, இன்னொன்று வந்து சமையலறையை பற்றி சொன்னாங்கல்ல. இப்போ நானே எங்கள் வீட்டில் நான் சமைக்கும்போது கையிலேருந்து எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு போட்டு 20 நிமிஷத்தில் சமைச்சு முடிச்சிருவேன். என் பையன் வீட்டுக்கு போனால் 1 மணி நேரம் ஆகும். எனக்கு எங்கே எது வச்சுருக்காங்கன்னு தெரியாது. அதை வந்து தேடி தேடி கண்டுபிடிக்கணும். எனக்கு ஏத்தாப்புல இருக்காது. ஓகே, எனக்கு மனசுக்குள்ளே இருந்தால் கூட நான் இங்கே சமைக்கிற டேஸ்ட் அங்கே வராது. ஏன்னா அவங்க வீட்டில் வேற மாதிரி இருக்கும், வேற மாதிரி பாத்திரம், வேற மாதிரி எல்லாம் இருக்கும். ஸோ இந்த இந்த பழக்கம் வந்து உங்கள் வீட்டில் உங்கள் கம்ஃபர்டபுள். இப்போ நம்மளே வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எதுனாலும் அந்த அந்த கண்ட்ரோல்டு என்வாயரன்மெண்ட்டுக்குள்ளே தான் நீங்கள் வந்து அந்த மனப்பாடம் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். இந்த கண்ட்ரோல்டு என்வாயரன்மெண்ட்டுக்கு வெளியில் போனீங்கன்னா அந்த மனப்பாடம் ஒத்து வராது. அப்போ நீங்கள் அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் யூஸ் பண்ண வேண்டி இருக்கும். அந்த அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸை நீங்கள் கொண்டு வராமல் இந்த மனப்பாடத்திலேயே இருந்தீங்கன்னா நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக முடியாது. இப்போ பையனே சில சமயம் சொல்லுவான், சரி நீ இங்கே வந்து ஏன் இவ்வளோ நேரம் ஆக்குற அப்படின்பா. ஏன் உங்கள் வீட்டில் இத்தனை பெரிய பாத்திரம் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லுவேன் நான். ஸோ அதனால் நான் வந்து என்ன பண்ணுவேன், அதனால நமக்கு என்ன முடிஞ்சதோ அதான் வெளியில் பண்ண முடியும். இதே தான் மனப்பாடத்துக்கு. நீ ஒரு குழந்தைய வந்து ஹைஸ்கூல் முடித்து காலேஜுக்கு போகும்போது இந்த ஃபார்முலாலாம் மனப்பாடம் பண்ணி கொண்டு வா அப்படின்னா அவன் கன்ஃபியூஸ் ஆகிடுவான் முதல்ல. ஸோ அதை அப்ளை பண்ண தெரிஞ்சிருக்கணும் அவனுக்கு. அந்த 6ஆம் கிளாஸ்லேருந்து அப்ளை பண்ண தெரிஞ்சிருக்கணும். இதுதான் அந்த கண்ட்ரிலேருந்து நான் எடுத்துக்கிறேன் சார். மற்றவங்க பேசுகிறேன். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நன்றி மேடம், நன்றி. ராமு சார், நீங்க இந்த கட்டுரையை கேட்டீங்களா? ஒரு கட்டுரை வாசிச்சோம், அது கேட்டீங்களா புதுசா? இல்லை. அப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நீங்க. என்ன சரி, ரைட். வேற யார் கட்டுரையை கேட்டது? இவரு வேலம்மாள் மேடம், நீங்க கேட்டீங்கல்ல கட்டுரைய? வணக்கம் சார், வணக்கம். எனக்குமே வந்து இந்த மனப்பாடத்துல எப்பவுமே உடன்பாடு இல்லை. ஏன்னா நான் மனப்பாடமே பண்ண மாட்டேன். அதுதான் என்னட்ட உள்ள ஒரு பெரிய குறையோ நிறையோ எனக்கு தெரியாது. சின்ன வயசுல இருந்தே அது கொஞ்சம் எனக்கு அடியெல்லாம் கூட வாங்கியிருக்கேன் மனப்பாடம் பண்ணாதனால. ஆனா இந்த கட்டுரையை பொறுத்தவரை சமையல் அறை விடயம் வந்து எனக்கு கொஞ்சம் உடன்பாடு இல்லை. அது வந்து அப்படி, அதாவது அதுல கொஞ்சம் பழக்கம் தான். சமையலை பொறுத்தவரை நல்ல பழக்கமும். சார் சொல்றத விதாவை வேணா எடுத்துக்கலாம். சார் சொல்லல, அந்த எழுத்தாளர் சாரை சொல்றேன். அவர் சொன்னதை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, பொறுப்பா செய்யறது. எதுவுமே ஒரு 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 கடமையை நம்ம செய்யறோம்னா அதுல ஒரு பொறுப்புத்தனம் இருக்கணும், நமக்கு கட்டாயம் இருக்கணும். அந்த சமையலுக்கும் அதுதான் வேணும். அது இருக்கிறவங்க நிச்சயமா நல்லா செய்வாங்க. சும்மா நான் வந்து என்ன நினைக்கணும், ஸ்ரீவன் சார் எங்க வீட்டுக்கு வந்தா சார் நல்ல விருப்பமா நல்லா சாப்பிடணும் அப்படின்னு உங்க மேல எனக்குள்ள பற்றோட நான் சமைச்சேன்னா நிச்சயமா அந்த சமையல் நல்லா இருக்கும். அந்த பற்றும் பொறுப்பும் தான் சமையலுக்கே தவிர அதுக்கு பெரிய மனப்பாடம் இந்த முந்தின நாள் ராத்திரி என்னட்ட எல்லாம் சொன்னீங்கன்னா 1/2 hourல நான் பண்ணிடுவேன் எல்லாத்தையும். அது என்ன காரணம், என்னுடைய பழக்கம், வேற ஒண்ணும் இல்லை. முந்தின நாள் ராத்திரி எல்லாம் நான் அவனை எடுத்தெல்லாம் வைக்க மாட்டேன். அது ஒவ்வொருத்தருடைய அது அவர் சொல்றது ஒரு டிசிப்ளினுக்காக சொல்றாரு. எடுத்து வச்சோம்னா அப்படி அப்படி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அது வந்து தவறுன்னு சொல்ல மாட்டேன். நான் வந்து அந்த கட்டுரையில வந்து மற்றபடி மனப்பாடம் வந்து ஒரு நல்ல விஷயம். எனக்கு வந்தது இல்லை, அதுதான் நான் சொல்றேன் உங்கள்கிட்ட. நான் சென்ட் ஜோசப்ஸ் கான்வென்ட்ல படிச்சேன். கான்வென்ட்ல வந்து எப்பவுமே ரொம்ப மனப்பாடம் பண்ண விட மாட்டாங்க எங்க சிஸ்டர். கட்டாயமாக நம்ம வந்து அது புரியணும்பாங்க. புரியாம நீ மனப்பாடம் மண்டையை தட்டி மனப்பாடம் பண்ணக்கூடாதுன்னு அப்படி நான் வளர்ந்ததுனால எனக்கு இன்னும் கொஞ்சம் மனப்பாடத்தை நான் கொஞ்சம் வீக்குன்னு சொல்லுவேன். அதனால நீங்க அந்த கட்டுரை வந்து நல்லா எழுதியிருக்காரு. அந்த மாணவர்களுக்கு ஒரு உகந்ததாக இருந்து அதை சார் வந்து ரொம்ப அழகா வாசிச்சாங்க. அதனால இன்னும் அது மனசுல பதிஞ்சதுன்னு தான் சொல்லுவேன். நன்றி நாராயணமூர்த்தி சார். வெரி குட், மகிழ்ச்சி மகிழ்ச்சி. சேவா, நீங்க எதனா பேசுறீங்களா?
கட்டுரை பத்தி? நான் ஒரு 5 மினிட்ஸ்ல வரட்டுமா சார்? வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சித்ரா, நீங்க எதனா பேசுறீங்களா? பேசுறேன் சார். ஆ, வணக்கம் சார். மனப்பாடம் முக்கியம் இல்லையா அப்படிங்கறத நீங்க விட கட்டுரை கேட்டீங்களா? நான் கேட்டேன் சார். முழுமையா கேட்டேன் அப்ப சார் அந்த பேசும்போது. கட்டுரை பத்தி முதல்ல உங்க கருத்து சொல்லுங்க, பிறகு உங்களோட ஒரு இது சொல்லலாம். இந்த சார் இப்ப வாசித்த நூல்ல இருந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து மனப்பாடங்கிறது ஒழுங்குமுறையை உருவாக்கும் அப்படிங்கறது அந்த இடத்துல சொல்ல வர்றாரு. அதனோட என்ன அப்படின்னா மனப்பாடம் செய்வதனால நம்மளுடைய நேரங்கள் வந்து சேவ் ஆகும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து செயல்பாடுகள். அந்த செயல்பாடை வந்து நீ வரிசைப்படுத்தி வச்சுக்கிறதே ஒரு மனப்பாடம் தான் அப்படிங்கிற கான்செப்ட்ல சொல்றாங்க. இப்போ குழந்தைங்களுக்கு வந்து ஆரம்ப காலத்துல வந்து புரிஞ்சுக்கிட்டு படிக்கிறாங்களா அப்படின்னா ஒரு பாடலே படிக்கிறாங்க, அவங்க புரிஞ்சுக்கிட்டு படிக்கல. அந்த ராகம் வந்து அவங்களை வந்து மனப்பாடம் வைக்கிறதுக்கு தூண்டுது. அதை என்ன பண்ணிடுறாங்க, நல்லா படிச்சுக்கிறாங்க. திரும்ப வந்து அதற்கான ஒரு ஏஜ் வரும்பொழுதுதான் அந்த பாடல் என்ன சொல்லுது அப்படிங்கறது அவங்களால உணர்ந்து தெரிஞ்சுக்க முடியும். அப்ப அந்த பாட்டை அவங்க தெரிஞ்சிருந்தா தானே பின்னாடி அதை உணரவே முடியும். அப்படிதான் இன்னைக்கு திருக்குறளே. இன்னைக்கு குழந்தைங்களுக்கு திருக்குறளே தெரியறதே கிடையாது. அப்போ வாழ்க்கையினுடைய நிறைய சொல்லி தரக்கூடிய இத மாதிரியான நீதி நூல்கள்ல அவங்க முதல்ல வந்து இளம் பருவத்திலே தெரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா வருங்காலத்துல அது சார்ந்த ஒரு புரிதலை அவங்க புரிஞ்சுக்கிட்டு நாம இப்படி வாழணும் அப்படிங்கிறது இல்லாம இப்படி இருக்கிறது வந்து நல்லது, இதுதான் வந்து மனித வாழ்வுடைய தத்துவம் அப்படிங்கறத உணராவதான் செய்யும் இல்லையா? அப்ப சில இடங்கள்ல மனப்பாடங்கிறது அவசியம் அப்படிங்கிறது அவர் வந்து மறைமுகமா சொல்ல வராருங்கிறத என்னால புரிஞ்சுக்க முடியுதுங்க சார். உங்களை பொறுத்த வரைக்கும் மனப்பாடம் என்ன நினைக்கிறீங்க? சார் இப்போ ஒரு குழந்தை வந்து ஒரு பேச்சு போட்டிக்கு போறாங்க, இதுல ஒரு பேச்சாளரே வச்சுக்கிட்டீங்களேன். இப்போ அவங்களுக்கு வந்து சில விஷயங்கள் எல்லாத்தையுமே புரிதலோட அவங்க போய் பேசிடுவாங்க, இல்ல அண்டர்ஸ்டாண்டிங் மென்டில பேசிடுவாங்க. ஆனா சில பாடல் வரிகளை குறிப்பிட்டு அவங்க நோட் பண்ணி சொல்லும் பொழுது அந்த இடத்துல அந்த வரிகள் வந்து அவங்க மனப்பாடத்துல இருந்தா மட்டும்தான் அதை சொல்ல முடியும். அப்போ ஒரு சிறந்த ஒரு ஒரு பேச்சாளராக ஆகுவதற்கு சில பாடல் வரிகளை அந்த இடத்துல அவங்க மனப்பாடம் பண்ணியிருந்தா இன்னும் சிறப்பா நல்லா பேசினாரு அப்படிங்கிற ஒரு வழியை தூண்டக்கூடியதா இருக்கும். அதனால மனப்பாடங்கிறது கொஞ்சம் அவசியம். அது முழுமையானதா நம்ம வந்து கொண்டுட்டு போனோம் அப்படின்னா அது நம்மளுக்கு ஒரு மேன்மையானவர்களை உருவாக்காது அப்படிங்கிறது உண்மை சார். பாடல் வரிகள்னு சொல்றப்ப வந்து பாடத்திட்டத்துல வர்றத பாடல்கள் பாக்கல், சினிமா பாடல்கள் கிடையாது. சினிமா பாடல்கள்னா ரொம்ப சுலபமா பாடிடுவாங்க மக்கள். ஆனா சினிமா பாடல்கள்ல நான் சொல்ல வரல சார், இத மாதிரி அறிவு சார்ந்த வரிகள், இலக்கியங்கள், இலக்கணங்கள், இலக்கியத்துல வர பாடல்கள். ஆமா, இலக்கியத்தில் வரக்கூடிய பாடல்கள். நன்றிமா. சக்கரபாணி சார், நீங்க ஆரம்பத்துல இல்ல கட்டுரை வாசிக்க கேட்கலையா? ரைட், ஓகே. மாலத்திமா பேசும்போது தான் வந்தேன். ஆர்டிகல் கேட்டீங்களா? அட்டா மேடம், கட்டுரை வாசித்தப்ப கேட்டீங்களா? இல்ல சார், நான் வந்து 7:40க்கு தான் வந்தேன். நீங்க கட்டுரை கேட்கல. சொல்றேன் சார். வாங்க சார். நான் சின்ன வயசுல வந்து எனக்கு சில சோஷியல்லாம் படிக்கும்போது அந்த இயர்ஸ் எல்லாம் வந்து ஞாபகம் வராது. அப்பெல்லாம் வந்து இந்த இயர்ஸ் இதுன்னு எழுதி வச்சு மனப்பாடம் பண்ணும். இல்ல, முதல்ல கட்டுரை கேட்டீங்களா? அந்த கட்டுரை கேட்டேன் சார். கட்டுரை ரொம்ப நல்லா இருந்துச்சு. கட்டுரை சொல்ற மாதிரி அந்த சமையல் வந்து எனக்கு ஆரம்ப காலகட்டத்துல சமையல் தெரியாது, சுத்தமா தெரியாது. எங்க அம்மா எல்லாம் எழுதி கொடுத்தாங்க புக்ல. அந்த புக்கை பார்த்து தான் நான் ரொம்ப நாள் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு கட்டத்துல இவங்க எல்லாம் சொல்ற மாதிரி பழக்கம் வந்ததுக்கு அப்புறம் நான் ரெகுலரா பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நீங்க சொல்ற மாதிரி நான் நைட்டே யோசிச்சுப்பேன், நாளைக்கு அதால என்ன பண்ணணும் அப்படிங்கறத யோசிச்சு கரெக்டா அது அதாவது ஒரே டைம்ல 4 அடுப்பு இருக்கும், அதே ஒரே இடத்துல மாத்தி பண்ணிடுவேன். எனக்கு அதுவும் நல்லாவே புரியும். ஆனா வந்து அது ஒருவேளை பழக்கத்தினால வந்துச்சாங்கிறது எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் நான் டைரி வச்சு தான் பார்த்தேன், அப்புறம் தான் அதை நான் கத்துக்கிட்டு தான் பண்ண ஆரம்பிச்சேன். மனப்பாடம் வந்து ஸ்கூல் டேஸ்ல ஓரளவு பண்ணியிருக்கேன் சார். சோஷியல்லாம் படிக்கும் போது அந்த இயர்ஸ்லாம் வராது, அப்பெல்லாம் எழுதி வச்சு ஹிண்ட் போட்டு எழுதி வச்சு சொல்லுவேன். எக்கனாமிக்ஸ் படிக்க வரும்போது நான் ஈஸியா நானே படிக்க ஆரம்பிச்சிட்டேன், அது எனக்கு பழகிருச்சு. ஆனா மனப்பாடம் வந்து எனக்கு டக்குன்னு படிப்பு தான் ஞாபகம் வந்துச்சு. இது வந்து வேற மாதிரி வேற மாதிரி யோசிச்சிருக்காங்க. ஆத்தர் ரொம்ப நல்லா எழுதியிருக்காங்க. நாராயணமூர்த்தி சார் நல்லா படிச்சாங்க. நான் சமையலுமே கொஞ்சம் நான் மனப்பாடம் தான் சொல்லுவேன். ரொம்ப நாள் தெரியல எனக்கு. எங்க அம்மாவே அரிசி பருப்பெல்லாம் கொண்டு போய் போட சொன்னாங்க, எது எந்தெந்த பருப்புன்னு போட்டு வா. அப்புறம் அதை கரெக்டா ஞாபகம் வச்சுட்டேன், இந்த பருப்பு இப்படி இருக்கும், இந்த பருப்பு இப்படி இருக்கும். அவ்வளவுதான் சமையல் தெரியாது. அதுக்கப்புறம் ரெகுலரா வந்துருச்சு. அது மனப்பாடம்னு சொல்றதா இல்ல பழக்கம்னு சொல்றதான்னு எனக்கு தெரியல. பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ சார்.
மகிழ்ச்சி மகிழ்ச்சி, நன்றி. ஸ்ரீமதின்னு ஒருத்தர் இருக்காங்க. ஸ்ரீமதி பேசுறீங்களா? ஸ்ரீமதின்னு யார கனெக்டா வந்திருக்கீங்க, பேசுறீங்களா? ஓகே, பிரசன்னா பேசுறீங்களா? வாங்க பேசுறேன் ஸ்ரீமதி. சார். குட் ஈவினிங் சார். நான் ஆக்ஸ்போர்ட் ஸ்கூல் டீச்சர். எங்க? எல்லாருக்கும் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம், சொல்லுங்க சார். நான் அந்த கட்டுரையை கேட்டேன். கட்டுரை நல்லா இருந்தது. என்னோட கருத்து என்னன்னா, அதாவது ஒரு குழந்தைக்கு ஒரு இதை படிப்பை இது மனப்பாடம் பண்ண வைக்கணும் அப்படின்னா எல்லாத்துலயுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் உண்டு பண்ணணும். ஒரு இன்ட்ரெஸ்டோட பண்ணினா வந்து அந்த குழந்தை வந்து அதை வந்து கத்துக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுங்க. இந்த கட்டுரையில இருந்து புரிஞ்சுக்கிட்டது என்னோட கருத்து அது. சரிங்க. உங்களோட அனுபவம், உங்களோட சொந்த கருத்து என்ன? ஸ்ரீமதி மேடம், உங்களோட சொந்த கருத்து என்னன்னு கேட்டேன். சரி, ஓகே. ரொம்ப பிரசன்னா, நீங்க எதனா சொல்றீங்களா? சார் வணக்கம். நான் அந்த கட்டுரை கேட்டேன். ஆனா சமையலோட அவங்க கம்பேர் பண்ணினது கரெக்டான்றது எனக்கு தெரியல. ஏன்னா நம்ம பிராக்டிஸ் பண்றதுனால வர்றதை ஒழிஞ்சு நம்ம உட்காந்து மனப்பாடம் பண்றது கிடையாது. நம்ம மனப்பாடம் பண்ணுனா அது கண்டிப்பா எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு தப்பு வரத்தான் செய்யும். நம்ம தொடர்ச்சியா ஒரு விஷயத்த செய்யும் பொழுது அது நமக்கு சப்கான்சியஸ்ல ரெஜிஸ்டர் ஆகி நம்மள மீறி நம்ம அதை கண்டினியூஸா செய்யறோன்றதுதான் என்னோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அதுக்கு பேர் மனப்பாடமா இருக்க முடியாது. மனப்பாடம் வேற, சமையல் வேற. சமையல் வந்து நம்ம பழக்கத்துல வர்றதுனால அது வந்து பழகிடுது. அதுல வந்து நமக்கு வந்து சப்கான்சியஸ் மைண்ட்ல ப்ரோக்ராம் ஆயிடுது. அதனால வந்து இதை வந்து நம்ம எப்பயுமே தொடர்ந்து பண்றோம் அப்படின்றது உங்களோட கருத்து. அதுதான் உண்மையும் கூட. மனப்பாடம்ன்றது வேற. இப்ப இமீடியட்டா இப்ப நாளைக்கு எக்ஸாம்னா இன்னைக்கு மனப்பாடம் பண்ணி எழுதுறாங்கல்ல, அதுதான் மனப்பாடம்ன்றது. இல்ல, நீங்க மைக் ஆன் பண்ணுங்க. மறந்து போக மாட்டோம். மனப்பாடம் பண்ணிட்டு எக்ஸாம்ல போயிட்டு நான் ஐயோ மறந்து போச்சேன்னு சொல்லுவோம். ஆனா இது நம்ம பழகினது பண்ணா நமக்கு மறந்து போகாது. நம்ம எங்க போகணும்னு நினைச்சா கூட வேற ஒரு மைண்ட்ல இருந்தா கூட நம்ம கால் நேரா அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போயிடும். அது வந்து பழக்கம் தானே ஒழிஞ்சு மனப்பாடம் இல்ல சார். கரெக்ட் கரெக்ட். ஓகே, ரைட். உங்கள் கருத்துக்கு நன்றி. வாங்க அஸ்தை மேடம், சொல்லுங்க. ஒண்ணே ஒன்று சார். அதாவது இப்போ வந்து நம்ம சமைக்கும் போது யாருமே கரெக்டா 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, 2 டேபிள் கறி பவுடர் இது போடுறது இல்லை. கையால எது வருதோ அதை போட்டு ஒரு சமையலை பண்றோம். ஸோ இந்த மாதிரி நீங்க கரெக்டா இந்த அளவுக்கு நீங்க லேப்ல பண்றாப்புல பண்ணீங்கன்னா அது நல்லாவே இருக்காது, டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. ஸோ அந்த கையளவு நம்ம கண்ணளவு கையளவும்பாங்க. அதை எப்படி எங்க அம்மாலாம் அப்படியே உப்பை தூக்கி போடுவாங்க, நல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம பழகி இருக்கோம். இப்போ என் மருமகள்லாம் எத்தனை டேபிள் ஸ்பூன் பார்த்து பார்த்து போடுறாங்க இவங்கெல்லாம். ஸோ அது வந்து சரியா வரதில்லை அவங்களுக்கு. ஸோ அதை சொல்லணும்னு நினைச்சேன் சார். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மேடம். அது உப்பு போடுறது வந்து ஒரு கலைதான். அது 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 இவர் பட்டு சமைக்கும் போது, பட்டுன்னு ஒருத்தர் இருக்காருல, அவரு சமைக்கும் போது அழகா சொல்றாரு, ஒரு கை உப்பு அப்படி போட்டுறதுன்னு. அது அது பழக்கம். அது அது வந்து அவங்களுக்கு அந்த செஞ்சு செஞ்சு பழக்கம் தான். இப்போ ஆர்டிக்கல் கட்டுரை கேட்டவங்கலாம் பேசிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ மற்றபடி எல்லாரும் பொதுவா பேசணும். ராமு சார பேச விடலாமா? முதல்ல வாங்க சார். யோ, என்ன பேச விடுறதுக்கு பர்மிஷன் கேட்பியா? பர்மிஷன் கேட்கல சார். சார் நீங்க ஏன் சார் இதுக்கெல்லாம் பர்மிஷன் கேட்குறீங்க? சொல்லுங்க. அதெல்லாம் பர்மிஷன் கிடையாது. நான் சும்மா ஒரு இதுக்கு சொன்னேன் நானு. திடீர்னு இல்ல, ராமு சார் பேசுற கருத்தெல்லாம் அதிகமா இருக்கு, எங்க கருத்தெல்லாம் சேர்த்து பேசிடுவாரு அவரு. அப்புறம் வந்து நாங்க பேச முடியாதுன்னு சொல்றவங்க எத்தனை பேர் இருக்காங்க? சரி, அப்ப நான் சைலண்டாவே இருக்கிறேன்பா. இருக்காங்களா இல்லையா நீங்களே சொல்லுங்க. அதுக்காக தான் அந்த கேள்வி, வேற ஒண்ணும் இல்ல விஷயம். ரவி சார் என்ன சொல்றாரு, இல்ல அவரு பேசுறதுக்கு முன்னாடி நான் பேசிடுறேன்பாரு. ஒன்னும் பிரச்சனை இல்லை, பேசு. கலெக்டிவா சமையலை பத்தி பேசுனதால சொல்றேன். எல்லா பெண்களுக்கும் நல்லா சமைக்க தெரியுங்க. அதனாலதான் உங்க பெண்களாவே பிறந்திருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். கடவுள் அப்படித்தான் படிச்சிருக்கிறாரு. சரியா? ஆனா இன்னைக்கு சமையல் நல்லா இருக்குதாங்கிறது இன்னைக்கு புருஷன் எப்படி இருந்தாரு, பிடிச்சிக்குதா இல்லையாங்கிறத பொறுத்தது தவிர கைப்பக்குவம் இது அது அந்த டைலாக் எல்லாம் கிடையாது. புருஷனை பிடிச்சிருந்தா சமையல் நல்லா வரும், அன்னைக்கு இருந்தாலும் ராங் காட்டினா வராது, அவ்வளவுதான். ஆனா இவங்களுக்கு தெரியும், தெரிஞ்சுட்டு ஆன்சர் எழுதுறோமா இல்லையாங்கிற ஒண்ணு இருக்குது இல்ல, அந்த ஆங்கிள் பார்க்கணும் நீங்க. அதுக்கப்புறம்
இந்த விப்ஜிஆர்னு ஒன்று சொல்லுவாங்க, வயலட், இண்டிகோ, ப்ளூ, கிரீன்ட்டு. இந்த மாதிரி இடங்களை விப்ஜிஆரை ஞாபகம் வச்சுக்கிறது நல்லது. எதையுமே மனப்பாடம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. இதே மாதிரி 9 கிரகங்கள் சொல்லுவாங்கல்ல, மை வெரி எஜுகேட்டட் மதர் ஜஸ்ட் சர்வ்ட் அஸ் 9 பிட்சாஸ்ங்கிற மாதிரி ஏதோ ஒரு ஃப்ரேஸ் ஒரு லைன் இருக்குது. அதில் இருக்கிற முதல் எழுத்தெல்லாம் எடுத்து வச்சோம்னா கரெக்டாக நமக்கு தெரிஞ்சிடும். இது பேர் மெர்க்குரி, அப்புறம் வீனஸ், அப்புறம் எர்த்து, அந்த மாதிரி இந்த ஆர்டர் நெப்டியூன், ப்ளூட்டோ வரைக்கும் வந்துடும். சர்டன் திங்ஸ் தெரியணும். அவர் நாராயண் சார் சொன்ன மாதிரி ஒரு சர்டன் ஏரியாஸ் ஐடியாஸை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. மனநம் சொல்லுவாங்க, மனப்பாடம் சொல்லுவாங்க, பொட்டப்பாடம் சொல்லுவாங்க, டப்பா அடிச்சோன்னு சொல்லுவாங்க, நெட்ரு பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க. என்ன சம்டைம்ஸ் சொல்றது புக்கில் இருக்கிறத அப்படியே வாங்கி மூலையில் வச்சுக்கோ, என்ன வச்சுக்கிறேன்னு தெரிய வேண்டியதில்லை. மூலையில் இருக்கிறத அப்படியே ஆன்சர் பேப்பரில் எழுது, என்ன எழுதுனன்னு தெரிய வேண்டியதில்லை அப்படிம்பாங்க. அது எதுனா குறுக்கில் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி, ட்ரெயின் வந்துச்சு நின்றுச்சு, ட்ரெயினுக்கு போச்சு, அந்த ட்ரெயினுக்கும் அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கும் சம்மந்தமே கிடையாதுப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கிற மனிதர்களும் பசங்களும் இருக்குத்தான் செய்கிறாங்க. சரியா? அதுக்கப்புறம் சின்ன குழந்தைக்கு ஏன் எல்லா நர்சரி ரைம்ஸும் நல்லா தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா, அதில் ஒரு மியூசிக்கல் நோட் ஒன்று இருக்குது. அது என்ன பாட்டு சொல்லி கொடுத்தீங்கன்னாலும் அதுக்கு மீனிங் இருக்குதோ இல்லையோ, அதுக்கு மீனிங் தெரிய வேண்டிய தேவையே இல்லை, பல நேரங்களில் தெரிவதும் கிடையாது. ஆனால் அந்த மியூசிக்கல் நோட் இருந்ததுன்னா அது பாட்டுக்கு எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணிடும். ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் ஹவ் ஐ ஒண்டர் வாட் யூ ஆர்ங்கிறதுல நோட்டை வச்சு தான் அது கண்டுபிடிக்கிறதே தவிர, ஸ்டாரு அதுக்கு ஒரு சொன்ன வார்த்தைக்கு ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒவ்வொரு பொருள் இருக்குது அப்படிங்கிறதுலாம் அந்த குழந்தைக்கு தெரியாது. எந்த ரைம் கேட்டிங்கனாலும் அது பாட்டுக்கு வர அது குட்ஸ் ட்ரெயின் போகிற மாதிரி 40 லைனையும் மடன்னு அந்த குழந்தை சொல்றதுக்கு காரணம் அதில் இருக்கிற மியூசிக்கல் நோட்டு அதுக்கு பிடிச்சிருக்குது. கூடவே அதை டான்ஸ் ஆட விட்டீங்கன்னா, இல்லை டிவியில் வேடிக்கை பார்க்க விட்டீங்கன்னா, அது ஆடியோ விஷுவல் ஃபிசிக்கலாக சேருது. இட் பிகம்ஸ் இன்டென்சிஃபைட் அண்ட் மச் மோர் அசோசியேட்டட் வித் ஈச் அதர். பாட்டு பாடுறதுன்னு ஒரு சவுண்ட் இருக்குது, உடம்பு அசையுது, எதிரில் பார்க்கறதுக்கு ஒன்று இருக்குதுங்கிற போது எல்லா விதமான கண்டிஷனிங் கிடைக்கிற போது மனப்பாடம் ரொம்ப ஈஸியாக இருக்குது. அப்புறம் கூட இருக்கிற பசங்க 4 பேர் பாடுற போது இயல்பாகவே நானும் பண்ணுறேனே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை வரும். அவன் பண்ணா எனக்கு பண்ண தெரியாதா, அவனுக்கு மட்டும்தான் டான்ஸ் ஆட தெரியுமா, எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி வர்ற போது கூடவே அந்த பாட்டும் இசையும் கூடவே சேர்ந்து வந்துடுது. அதனால என்ன பாட்டுன்னு புரியுதில்லை. நான் பல நேரங்களில் சொல்லியிருக்கிறேன், ஜாக் அண்ட் ஜில் வெண்ட் அப் தி ஹில்னா அடுத்த லைன் என்ன கேட்டிங்கன்னா, ஜாக் ஃபெல் டவுன் அம்மா, ஹம்டி டம்டி சாட் ஆன வால், ஹம்டி டம்டி ஆட கிரேட் ஃபால் அம்மா. அப்புறம் ரிங்கர் ஆன் த ரோஸ் இஸ் பேக்கெட் ஃபுல் ஆஃப் பாய்ஸஸ், அஷா ஆல் ஃபால் டவுன்னா, டிங் டாங் பெல்லு புசிஸ் இந்த வெல்லுன்னா, என்ன சாலமன் கிரண்டி டைட் ஆன் சாட்டர்டேன்னா. இது எதுவுமே நல்ல சொல்லே கிடையாது. ஆனால் ரைமோட சொன்னதுனால உலகத்தில் 200 நாட்டிலையும் குழந்தைங்க இந்த பாட்டை தெளிவாக சொல்லலாம். ஃபால் டவுன் ஃபால் டவுன் ஃபால் டவுன் ஃபால் டவுன். எல்லா பாட்டிலையும் ஃபால்னு இருந்ததுன்னா எடுத்து உங்களுக்கு போட்டு மியூசிக் நோட்டோட சொல்லி கொடுத்துட்றாங்க. குழந்தை மனப்பாடம் பண்ணிடுது, பொருளும் புரியுறது இல்லை. சில நேரங்களில் ஆக்சிடென்ட்டாக இந்த டிவியில் சூப்பர் சிங்கர் ஜூனியர் அப்படின்னு ஒன்று போடுவானுங்க. சின்ன குழந்தைங்க 10 வயசு கம்மி குழந்தை டான்ஸ் ஆடினு பாட்டு பாடும். கேவலமான மோசமான பாடல்களை அந்த குழந்தைங்க பாடும். எனக்கு மனசு அடா பாவிகளா, இந்த பாட்டெல்லாம் ஏன்டா சொல்லி கொடுக்குறீங்க. ஆனா எல்லாரும் சோக்கா கைத்தட்டி, ஜட்ஜ் எல்லாம் கைத்தட்டி 10 மார்க் போட்டு அந்த குழந்தைக்கு absolutely age inappropriate song. If only the kid knows the meaning of it, it will create a great havoc in their life. ஆனா இதை பெரிய மனிதர்கள் அவ்வளோ பேர், லட்சக்கணக்கான பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி மனப்பாடம் எல்லாம் மிக தவறான செய்தி, சொல்லிக் கொடுக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். பள்ளிக்கூடத்தில் இந்த மாதிரி ஃபால் டவுன் பாடல்கள்லாம் சொல்லிக் கொடுக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். சரியா? அப்புறம் லேர்னிங்னு சொல்ற போது ஜென்ரலி சொல்றது, அதுக்கு மீனிங் சைக்காலஜில இட் ஹஸ் காட் டு கிரியேட் ரிலேட்டிவ்லி பர்மனன்ட் சேஞ்சும்பாங்க. டோட்டலி பர்மனன்ட்னு சொல்லல. சேஞ்சே இல்லைன்னா அதுக்கு பேர் லேர்னிங்கே கிடையாது. ஏதாவது ஒன்று நடக்கணும், அது கொஞ்ச நாளுக்காவது ஒரு தொடர்ந்து வரணும், அப்பதான் அதுக்கு பேர் லேர்னிங். ஒரு மாசமாவது இல்லை 3 மாசமாவது நீங்க அதை பின்பற்றி பார்த்துட்டு அப்புறமா சரி ஏதோ காரணத்தால விட்டுட்டீங்கன்னா இட்ஸ் ஓகே. ரிலேட்டிவ்லி பர்மனன்ட் சேஞ்ச் வராத எதுவுமே லேர்னிங் கிடையாது. இந்த மாதிரி மனப்பாடம் பண்றதெல்லாம் வேஸ்ட். நீங்க சேஞ்சே உண்டாகாத எந்த லேர்னிங்கும் வேஸ்ட் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சமையலை பத்தி நிறைய சொன்னாங்க. இதுல சமையல் அறையிலே ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பேர் வச்சிடலாம். அரிசி, பருப்பு, இது துவரம் பருப்பு, உளுத்தம் பருப்பு, எண்ணெய், கடுகு அப்படின்னு ஆரம்பிச்சு வெந்தயம்னு பேர் போட்டீங்கன்னா ஒரு 10 ஐட்டம் இருந்ததுன்னா அதை வச்சு மெமரைஸ் பண்றது ரொம்ப ஈஸி. இங்கே மெமரிக்கு பேசுனதுனால சொல்றேன். அவர் நாராயணமூர்த்தி சார் எப்படி பண்றேன்னு தெரியலன்னு சொன்னாரு.
மொத்தமே 2000 நம்பர் இருக்குதா அப்படின்னு யாரோ கேட்டாங்க. மொத்தமே 10 நம்பர் தாங்க. 0 1 2 3 4 5 6 7 8 9. 9க்கும் நீங்க ஒரு சிம்பிள் ஒன்று கிரியேட் பண்ணிடணும். ஒன்றுன்னா பின்னு போட்டீங்க, 1 போட்டீங்க, பி போட்டீங்க, இல்லைன்னா டி போட்டீங்க. அந்த மாதிரி ஒரு எழுத்துக்கு ஒரு கோடு இருக்குது 1. என்னன்னா 2 கோடு வருது, எம்னா 3 கோடு வருது, 4ல 6ஓட முடியுது, அதனால 6. 5 கிளாக்ல 5ன்னு இருக்கிறதுனால வி இருக்கிறதுனால இது 5. என்ன இந்த மாதிரி ஒரு 10க்கு 10 ஐட்டம் வச்சிருக்கிறோமா எழுத்துக்கள். அந்த 10 எழுத்துக்களுக்கும் கான்சனன்ட்டுக்கு கூட ஒரு வர்பை சேர்த்தீங்கன்னா ஒரு வேர்டு, ஒரு சொல் ஒன்று உருவாயிடும். அந்த சொல்ல உருவாக்கி வச்சுட்டா ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு சொல் வச்சுக்கிறோம் இல்ல. 10ன்னு சொன்னோம்னா 1 0 2த்தையும் சேர்த்து அதுக்கு ஒரு வெர்பு நவுனு கான்சனன்ட்டை போட்டோம்னா சரியா வந்துடும். அந்த மாதிரி வர்ற போது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு வார்த்தை இருக்குது. 2000 வார்த்தையும் உங்களுக்கு பெரிய வேலையே கிடையாது. 4 எழுத்து தான். 9999 வரைக்கும் 4 எழுத்து தான். 9 9 9 9 போட்டீங்கல்ல, அதுக்கு என்ற மாதிரி 4 போட்டோம்னா சரியா போயிடும். எதை வேணாலும் 10,000 ஐட்டம் வரைக்கும் ஞாபகத்தில் வச்சுக்கலாம். நான் ஒரு 20 டெக்னிக் நார்மலாக என்னுடைய ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் சொல்லி கொடுக்குறது. அதில் இது ஒன்று. இன்னொன்று ரைம் வர்ற மாதிரி 1 ரன்னு, 2 டூ, 3 ட்ரீ, 4 டோர், 5 ஹைவ், 6 ஃபிக்ஸ், 7 ஹெவன், 8 ஃபைட்டு, 9 வைனு, 10 டென் அப்படின்னு ஒரு ரைம் ஒன்று வச்சிருக்கிறோம். அதுக்கு ஒரு படம் கிரியேட் பண்ணிடணும். 1 ரன்னுன்னா ஒரு ஆள் ரன்னிங் ரேஸ் ஓடுறாரு, 2 டோர்னா ஒரு வேலை பண்ணுறோம், 3 ட்ரீனா ஒரு ஆலமரம், 4 டோர்னா ஒரு ரிவால்விங் டோரு, 5 ஹைனா தேன் கூடு, 6 ஃபிக்ஸ்னா ஒரு ஸ்பேனரை வச்சு முடுக்கிறோம், 7 ஹெவன்னா மேலே ஒன்று இருக்குது, 8 ஃபைட்னா 2 நாய் சண்டை போடுது, 9 வைனுன்னா ஈவினிங்கில் வைன் சாப்பிட்றோம், 10 டன்னுன்னா ஒரு சிங்கம் குகைக்குள்ளே நுழையுது. அந்த மாதிரி ஒன்று ஞாபகம் வச்சுக்கிட்டா இந்த 10 ஐட்டமும் ஞாபகம் வச்சுக்கலாம். ரூம்குள்ளே நுழைஞ்சிங்கன்னா தெரியும், அந்த இடத்துல சுவிட்ச் போர்டுன்னு ஒன்று இருக்குது, இங்கே ஃபேனுன்னு ஒன்று இருக்குது, லைட் இருக்குது, திரைச்சீல் இருக்குது, ஜன்னல் இருக்குது, புக் இருக்குது, சோஃபா இருக்குது, சேர் இருக்குது, ஒரு டேபிள் இருக்குது. 10 ஐட்டம் 1 2 3 4 5 6 7 8 9 10 வச்சுட்டு 10 ஐட்டத்தை 1ஆம் நம்பர் சுவிட்ச் போர்டில் போடு, 2ஆம் நம்பர் ஃபேனில் போடு, 3 ஸ்க்ரீனில் போடு, 4 ஜன்னலில் போடு, 5 புக்கில் போடுன்னு போட்டோம்னா பெக்கிங்னு பேர், அசோசியேட்டிவ் கண்டிஷனிங் சொல்லுவோம். அதில் பெக்கில் போட்டிங்கன்னா உங்கள் வீடு தானே, உங்கள் ரூம் தானே, உங்களுக்கு தான் ரொம்ப தெளிவாக தெரியுமில்ல இந்த ரூமில் 10 ஐட்டம் எங்கே இருக்குதுன்னுட்டு. 10க்கு 10 ஐட்டத்தை போட்டிங்கன்னா ஞாபகம் வந்துடும். இந்த மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாம். ரொம்ப ஈஸியாக ஒரு நாள் 1 hour கொடுங்க, நான் 10 மெமரி டெக்னிக் சொல்லித்தரேன். நிறைவு செய்கிறேன். நன்றி. நன்றி நன்றி சார். நன்றி. இது நாராயணன் சார், நீங்க ஆன் பண்ணிக்கணும் மைக். என்ன சார்? யாரு? நாராயணமூர்த்தி ஏதோ சொல்ல வந்தார். இல்ல 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 இங்க சார். சரி, அப்ப ரைட். இங்க 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 கிராஸ் டாக். ஓகே, தேங்க்யூ சார். நீங்க நிறைய மெமரி டெக்னிக்ஸ் சொன்னீங்க. மெமரி டெக்னிக்ஸ் எந்த டெக்னிக்கும் இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன். இங்க இருக்கிற பேரும் எல்லாருக்கும் தெரியும். ஏன் திரும்ப பாக்குறதுனால ரெகுலரா பாக்குறோம், ரெகுலரா ரிப்பீட்டடா சொல்றோம். நிறைய சினிமா பாடல்கள் எல்லாருக்கும் பழைய பாடல்கள், நம்ம கேட்ட பாடல்கள் எல்லாம் இன்னைக்கு வரைக்கும் ஞாபகம். மியூசிக் பாட்டு வந்துருமே, பாட்டே வரணும். அதாவது பாட்டு நமக்கு ரொம்ப அழகா நினைவுல இருக்கிறோம். அதனாலதான் ஏபிசிடின்னு சொல்லி கொடுக்காத ஏபிசிடி அப்படின்னு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அந்த பாத்தீங்களா, குழந்தை பாடுது பாருங்க. இந்த மாதிரி சொல்ல ஆரம்பிச்சாங்க. நமக்கு பாடல்ன்றப்ப இப்ப காக்கா சானா கூட இப்ப பாடல்ல பாடி சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க டீச்சர்ஸ். அப்போ ரொம்ப சுலபமா மனசுல அந்த ராகத்தோட வரும்போது அது கனெக்ட் பண்ணிக்குது. வாங்க சொல்லுங்க மேடம். சார், நாங்க படிக்கும்போது, நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க மனப்பாட செய்யுள் எல்லாமே சினிமா பாட்டுல தான் சார் நாங்க பாடி மனப்பாடம் பண்ணோம். அதனால இப்ப கூட அந்த பாட்டெல்லாம் என்னோட நினைவுல இருக்கும். ரொம்ப நல்ல அந்த கற்பகம் படம், அதுல இருக்கிற பாட்டு, அந்த பனி இல்லாத மார்கழியா அந்த பாட்டு, இந்த மாதிரி நிறைய பாடல்களோட தான் நாங்க மனப்பாடமே பண்ணணும். அப்போ நான் 4 5 6 அந்த மாதிரி படிச்சுட்டு இருக்கிற காலங்கள்ல அப்ப படிச்சதெல்லாம் இப்ப நினைவுல இருக்கு. அந்த பாட்டு ராகம் இருந்ததுனால நினைவுல இருக்கு. இல்லன்னா அது எப்பயோ மறந்து போயிருக்கு. இல்ல, என்ன விஷயம்னா மேடம், இதுல 2 விஷயம் இருக்குது. ராகம் மட்டும் விஷயம் கிடையாது. இந்த ராகம் நமக்கு பிடிச்சிருக்கு, வேற ஒண்ணும் கிடையாது. ராகம் நீங்க எத்தனை ராகத்துல பாடலாம், எத்தனை பாட்டு பாடலாம். அந்த ராகத்துல அப்ப நீங்களுக்கு முதல்ல பிடிக்கணும், அது மேல ஒரு ஆர்வம் வரணும். அந்த ஆர்வத்தோட வந்தாதான் நீங்க அடுத்த லெவல் போறீங்க. அப்போ அதை பாடணும் அப்படின்னு தோணுது. அப்போ அதுல என்ன செய்தி இருக்குதுன்றத பார்க்க மாட்டோம். நமக்கு பிடிச்ச விஷயங்களை
நம்ம உள்வாங்கிடுறோம். உள்வாங்கிட்டோம்னா அழகா வந்துடும், வெளியில வந்துடும் ஈஸியா. முதல்ல வந்து இன்ட்ரெஸ்ட் என்ன உள்ள போகணுமோ அதுக்கு நான் எடுத்துக்கணும்ன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் வரணும், அந்த புரிதல் வரணும். புரிஞ்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லா விஷயமும் வந்துடும். பாரதியார் பாடல்கள் எத்தனை சினிமா பாடல்கள் வந்திருக்கு, அதெல்லாம் ரொம்ப அழகா ஞாபகம் இருக்குல்ல. எல்லா பாரதியார் பாடல்களும் நமக்கு ஞாபகம் இருக்கா? படிச்சு பல பாரதியார் பாடல்கள் படிச்சிருப்போம், ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்காது. சினிமா பாட்டோட கனெக்ட் பண்ண பிறகு எல்லாமே நமக்கு வந்துருது இல்லையா? அப்போ நம்ம பாட்டோட வரும்போது நமக்கு ரொம்ப சுலபமா எடுத்துரும். அதே மாதிரி சமையலும் சரி, வீட்டுல என்னென்ன பொருள் இருக்குதுன்றது எதுக்காக நம்ம ஒரு ஒரு சாவி வைக்கிறோம், ஒரு பேக் வைக்கிறோம், ஒரு பேண்ட் மாட்டுறோம்னா அதை தான் அந்தந்த இடத்துல வச்சு ரெகுலரா ரொட்டேஷன் வருது, ரிப்பீட்டேஷன் இருக்குது. ரிப்பீட்டேஷன் தான் மதர் ஆஃப் மெமரி. மெமரிக்கு வந்து ஒரு என்ன வேணும்னா ரிப்பீட்டேஷன் வேணும். அந்த ரிப்பீட்டேஷன் நீங்க ரிப்பீட்டடா எந்த செயலை செய்றீங்கோ சப்கான்சியஸ் மைண்ட் உள்வாங்கி வச்சுக்கோ, உங்களுக்கு அழகா எடுத்து எடுத்து கொடுத்துரும். இதுதான் மெமரியோட டெக்னிக். பெரிய டெக்னிக்லாம் ஒன்றும் கிடையாது. நான் காலேஜ்லாம் கிளாஸ் எடுக்கும் போது நான் போனேன்னா முதல்ல பசங்க பேர் 100 பேர் இருந்தாங்கன்னா கூட ஒரு மெமரி டெக்னிக் எடுக்கும் போது 100 பேரையும் கேட்பேன். அதுல 10 பேரை உள்வாங்கிடுவேன். 10 பேர் நான் சொல்லிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்கா என்னோட கிளாஸ்ல வந்து பசங்க அட்டென்ஷன் வந்துடும். ஏன்னா இவர் கரெக்டா பேர் சொல்லுவாரு அப்படின்ற ஒரு அட்டென்ஷன் திருப்பிடுவேன். இப்போ 200 பேர் தெரியுமானா தெரியாது எனக்கு, ஆனா 10 பேர் ஸ்ட்ராங்கா மனப்பாடம் வாங்கிடுவேன். அப்போ உள்ள வச்சுக்கிறோம்ல. அப்போ அந்த டெக்னிக் நம்ம ஒரு சிலது நம்ம ஃபாலோ பண்ணும்போது அது ஆர்வத்தை தூண்டும் குழந்தைங்க. இந்த மாதிரி ஆர்வத்தை தோணுமா? இப்ப ராம சார் சொன்னார்னா பல டெக்னிக், ஆனா எந்த டெக்னிக் இருந்தாலும் பிராக்டிஸ் பண்ணாதான் 1 2 3ன்னா கூட சரி, உடனே முதல்ல நம்ம உள்ள போகாது. ஸோ அப்ப பிராக்டிசிங் வேற, மனப்பாடம்ன்றது ஒரு பக்கம், மெமரின்றது ஒரு விஷயம் தான். நம்ம மனப்பாடம்ன்றது பேசுறதுனால குழந்தைங்க எப்படி மனப்பாடம் பண்றாங்க, இந்த மனப்பாடம் பெரியவங்க வந்து மனப்பாடம் பண்றது கிடையாது, ரிப்பீட்டடா நமக்கு வந்துருதுன்னு வச்சுக்கோங்களேன். மற்றபடி நானே பேசினா நல்லா இருக்காது, பேசுவோம். ஒரு ஆட் ஆன் செய்தி நீங்க சொன்னதுனால நான் இந்த டாப் லெவல் ஆபீசர்ஸ் ஹெச்ஓடிஸ்மாங்கல்ல, அந்த மாதிரி பெரிய லெவல் ஆபீசர்ஸ்க்கு ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருக்கும், ஃபுல் டே ப்ரோக்ராம். பல நேரங்களில் அவங்க கித்தாப்பா தான் வந்து உட்காருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீ என்ன பெருசா சொல்ல போற அப்படிங்கிற மாதிரி தான் வந்து உட்காருவாங்க. ஐ மேக் இட் அ பாயிண்ட் டு ரிமெம்பர் ஆல் த நேம்ஸ். அவங்க சொன்ன உடனே வாங்கி ரிப்பீட் பண்ணி கொஞ்சம் அது அவங்களோட ஒரு ஒரு 1/2 நிமிஷம் பேசி 20 பேரை வாங்கி 20 பேரையும் ஞாபகம் வச்சுடுறேன். படால் அவன் பேரை சொன்னோம்னா அலறுவான். அவனுக்கு தெரியாது 20 பேர் இருந்தால் உங்களுக்கு எங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா அப்படிம்பாங்க. இல்ல, ஐ மேட் இட் அ பாயிண்ட் டு லிசன் டு யுவர் நேம், ஐ கெப்ட் இட் இன்சைட் அப்படின்னு சொல்றது. அது அந்த பேரை சொல்ற போது தான் அவங்களுக்கு மரியாதை வருமே தவிர, இல்லைன்னா அவங்க ரொம்ப கிட்டப்ப தான் உட்காந்துருப்பாங்க. வேற ஒண்ணுமே வேணாம், பேரை ரிப்பீட் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஸோ தீஸ் ஆர் சம் டெக்னிக்ஸ் பீப்புள் கேன் யூஸ். அதனால சொல்ல வந்தேன். ட்ரைனர்ஸோட டெக்னிக்ஸ்ன்றது நிறைய இருக்குது. நீங்க சொல்ற மாதிரி நம்ம நிறைய பண்ணுவோம், அது வேற விஷயம். வாங்க லதா மேடம் பேசுறாங்க. சார் கட்டுரை என்னன்னு எனக்கு தெரியாது. சமையல் எல்லாரும் சொல்லி எங்களுக்கு தெரியுமே, சமையல் பத்தின்னு ஏதோ அது மாதிரி நான் அவங்களுக்கு சமையல் தெரியாதுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன் சார் அல்வா செஞ்சு கொடுத்துக்கிறாங்க சார், அன்பார்ச்சுனேட்லி சாருக்கு கொடுக்கல நானு. கசகசா நடந்தது மறக்கவே முடியாது. கசகசா அல்வா செஞ்சு கொடுத்துக்கிறாங்க, வெங்காயம் முறுக்கு சுட்டு கொடுத்துக்கிறாங்க, அதை மறக்க முடியாது நம்மளால. எனக்கு நீங்க தரவே இல்ல. கசகசா அல்வாங்கிறது போதை மருந்துங்க. சார் எம்ஒஎம்க்கு முதல் அல்வா கொடுத்தவங்க லதா மேடம் மட்டும்தான். கனக டீச்சருங்களே அல்வா கொடுப்பாங்க. இந்த அல்வா வாங்குறதுக்காக நீங்க அல்வா கொடுப்பீங்க சார், மார்க் வாங்காம. சரி லதா மேடம் பேசிட்டோம். சார் மெமரிங்கிறது அவசியம் தேவையான ஒன்று சார் என்னை பொறுத்த வரைக்கும். இப்ப ஸ்கூல்லயே சிலர்லாம் சொல்லியிருக்கலாம், எனக்கு தெரியாது, மனப்பாட செய்யுள்ட்டு நான் ஒரு பாட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் ஓரளவு ரிசர்ச் பண்ணி தான் அந்தந்த வயசுக்கு அது தேவை அப்படின்ட்டு தான் சிலபஸ்ல இன்க்ளூட் பண்றாங்க. இப்ப திருக்குறளே 20 திருக்குறள் போர்ஷன்ல இருக்கும், அதுல 10 திருக்குறள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், அது மட்டும் மனப்பாடம் செய்யணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா மினிமம் இந்த அளவுக்கு அது இருக்கணும், அந்த ஏஜுக்குன்னு ஒரு கணக்கு இருக்கு. அது மாதிரி அப்புறம் வந்து மேக்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்க வேண்டாம், கால்குலேஷன் தான் எல்லாமே ஒர்க் அவுட் பண்றது தான் என்னோட சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும். அதுலயும் ஃபார்முலா அது மாதிரிலாம் சில டேர்ம்ஸ் இருக்கு, அதெல்லாம் யூ ஹாவ் டு ரிமெம்பர். அதை ஞாபகம் வச்சுக்கலன்னா அதை இதில் அப்ளை பண்ண முடியாது. ஸோ நான் எப்பயுமே என்னோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு முதல்ல ஒவ்வொரு சாப்டர் முடிஞ்சப்பறம் அதில் இருக்கிற ஸ்பெஷல்
ஃபார்முலாவை எழுதி போடுவேன். அப்புறம் அது பின்னால் ஒரு நோட் புக்கில் அது ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ 5 ஃபர்ஸ்ட் சாப்டரில் 5 இருந்ததுன்னா அடுத்தது 6ன்னு போட்டு இந்த புது சாப்டரோடைய ஃபார்முலா எழுதிக்கோங்கன்ட்டு அது ஒரு அந்த செட்டை அப்படியே அங்கே எழுத வைப்பேன். அதை வந்து ரிப்பீட்டட் டைம்ஸ் எழுதி பாருங்க, அதெல்லாம் தான் சொல்ல முடியும். நம்ம வந்து நம்மளே டெஸ்ட் கொடுக்கறதுக்கு அளவுக்கு அங்கே நேரம் இருக்காது. அப்புறம் நான் சின்ன ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது மனக்கணக்குன்ட்டு அந்த மேக்ஸ் டீச்சர் மட்டும்தான் கிளாஸ் உள்ள நுழைஞ்ச உடனே 5 சம் கொடுப்பாங்க. எல்லாரும் பேப்பர் பேனாவோட ரெடியா இருக்கணும். அப்ப அந்த 5 சம்முக்கு டக்கு டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணணும். அது எதுவா வேணாலும் இருக்கலாம். வாய்ப்பாடு இப்ப மாலத்தி சொன்ன மாதிரி ஒரு டிஃபிகல்ட்டான வாய்ப்பாடுல ஒரு டேர்ம் இருக்கும், எது வேணாலும் இருக்கலாம். எங்களுக்கு இருக்கிற போர்ஷன்லயே வைப்பாங்க, ஃபார்முலாவா இருக்கும். ஸோ ஓரளவு இதெல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சிருந்தா தான் அப்போதைக்கு வரும். அப்புறம் கிச்சன் இது இந்த பிரசன்னலட்சுமி சொன்னால அதுல ரிப்பீட்டட் டைம்ஸ் பண்றதுதான் அது மனப்பாடம் பண்ண வராதுன்ட்டு. டெஃபினட்டா ரிப்பீட்டட் டைம் பண்றதுங்கிறது என்ன, அதுதான் மனப்பாடம். இப்போ மனப்பாடம் செயலுங்கிறது எதுக்குன்னா ஃபாஸ்டா அது மெமரியில வச்சுக்கிறது தான் மனப்பாடம்ங்கிறதே. அதுதான் ஆக்சுவல் டெஃபினேஷனு. ஸோ மனப்பாடம்ங்கிறது இப்போ அதெல்லாம் விடுங்க. இப்போ நீங்க பாட்டு ராகம் பிடிச்சாதான் நீங்க சொன்னீங்க, அது கூட தேவையில்லை. இப்போ ஸ்லோகம் எடுத்துக்கோங்களேன். சின்னப்ப அதெல்லாம் நாங்க சொன்னதெல்லாம் இன்னைக்கும் அப்படியே ஞாபகம் இருக்கு. இப்ப ஏதாவது அது வந்து ஏஜாலக்கான டிஃபரன்ஸ், அதை விட்டுருங்க. ஆனா ஸ்லோகம்லாம் சாதாரணமா தான் வாசிப்போம். அந்த சான்ஸ்கிரிட் ஸ்லோகமாகட்டும் தமிழ் ஸ்லோகமாகட்டும் ரெண்டுமே இருக்கும். அந்த ரெண்டுமே நம்ம ரிப்பீட்டட் டைம் சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்கா அது மனப்பாடத்துல வருது. இப்போ மனப்பாட செயல்ங்கிறது பர்டிகுலரா பல தடவை 20 தடவை 50 தடவை சொல்லு, ஏன்னா அது சிலபஸ்ல இருக்கு, மார்க் பாயிண்ட் ஆஃப் வியூல தேவைங்கிறதுனால. அதுவே இந்த ஸ்லோகம் இதெல்லாம் எவ்ரிடே சொல்லுவாங்க. அந்த எவ்ரிடே சொல்லும் போது இது வந்து 50 தடவை சொல்லியிருப்போம் 10 நாளுக்குள்ளேயே, அது 50 நாள் சொல்லியிருப்போம். எனிவே ரெண்டும் 50. இது ஒரு எக்ஸாம்பிள். இன்னொன்று, இப்போ குக்கரை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த இப்போ யூடியூப் பார்த்து இப்போல்லாம் செய்யறதெல்லாம் சகஜமாயிடுச்சு. இல்லை வாய்ஸ் நோட்டு, இப்போ பசங்களுக்கெல்லாம் வாய்ஸ் நோட் அனுப்புன்னு சொல்லுவாங்க. அதை என்ன சொல்லுவாங்க, அந்தந்த இடத்துல நிறுத்திட்டு அவங்க அதை பண்ணுவாங்களாம். நாங்கெல்லாம் என்ன பண்ணுவோம், பிகாஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அதை அப்படியே ஒரு தடவை பார்த்துப்போம். ஒரு தடவை கேட்குறதோ இல்லை வீடியோ பார்க்குறதோ, அவ்வளோதான். அதுக்கப்புறம் மிஞ்சி போனால் ஒரு டவுட் இருந்தால் பார்க்கலாம், மோஸ்ட்லி இருக்காது. அதை நாங்கள் அப்படியே பண்ணுவோம். அது என்ன ரீசன், ஓரளவு மனப்பாடம் ஆயிருக்கு எங்களுக்கு, ஃபாஸ்ட்டாக மனப்பாடம் ஆகுது. இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ்னால. எக்ஸ்பீரியன்ஸ் மேக்ஸ் எ மேன் பர்ஃபெக்ட். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால மனப்பாடம் ஃபாஸ்ட்டாக வருது. மனப்பாடம் பண்ணுறதுனால எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் சீக்கிரமாக வந்து சேரும். ஆக மொத்தம் நமக்கு மனப்பாடம்ங்கிறது தேவையான ஒன்று. அது எந்த சப்ஜெக்ட் ஆகட்டும், எந்த லைனில் இருக்கட்டும், லைஃப் ஆகட்டும், எது இருந்தாலும். இப்போ சில சமயம் யாராவது வந்துட்டு போனாங்க அப்படின்னு இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற மற்றவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அவங்க பேர் ஞாபகம் வச்சுக்கணும். அது சம்டைம்ஸ் என்னாகும், அவங்க ரிப்பீட்டட் டைம்ஸ் வந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஞாபகம் வந்துடும். ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தோம்னா ஞாபகம் இருக்காது தான். அது வேணா ஒரு டெக்னிக் வச்சுட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். அவங்க பேரும் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க பேரும் கோரிலேட் பண்ணிட்டு அந்த மாதிரி வேர்டு வரும், அந்த மாதிரி எழுத்து ஆரம்பிக்கும், சம்திங் லைக் தட். நமக்கே நம்ம ஒன்று பண்ணிட்டு ஒரு ஐடியா பண்ணிட்டு அது மாதிரி பண்ணலாம். எனிவே மனப்பாடம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் அவர் லைஃப். தேங்க்யூ சார். கல்யாணி மேடம் பாடு. அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இப்போ லதா சொன்னது வந்து கன்சாலிடேட் பண்ணி எல்லாத்தையும் கரெக்டா சொல்லிட்டாங்க அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா தேங்க்யூ லதா. ஏன்னா அவங்க வந்து இப்போ நம்ம மனப்பாடம் பண்றது அப்படிங்கிறது வந்து அந்த சமையல சொல்லியிருக்கிறது எப்படி அப்படின்னா, இட்ஸ் நாட் தட் எக்ஸாக்ட்லி அப்படி சொல்றது கிடையாது. சமையல் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு அந்த மாதிரி காலையில எந்திரிச்சு நம்ம ஒரு பிளான் இல்லாத நம்ம சமையல் ரூம்குள்ள போனோம் அப்படின்னா, இப்ப நீங்க சொல்ற மாதிரி சாம்பார்னு சொன்ன உடனே நீங்க போய் சாம்பார்லாம் எடுத்து போடுறீங்கிறதெல்லாம் வேற விஷயம். ஆனா நாளைக்கு முதல்ல சாம்பார் தான் நீங்க வைக்கிறீங்க, அது இல்லாம ஒரு காய் பண்றீங்க அப்படிங்கறதெல்லாம் பிளான் பண்றதும் சேர்த்திதான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு. அதுல அப்படிதான் நான் ஃபீல் பண்றேன். நானு மனப்பாடம்ங்கிறது ரொம்ப தேவைன்னு தான் நான் நினைக்கிறேன். எந்த இடத்துலங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதாவது இப்போ வந்து எங்க பசங்க வந்து சிபிஎஸ்இ சிலபஸ்ல தான் படிச்சாங்க. நீங்க புக் எடுத்து படிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த புக்ல இருக்கிறது எல்லாமே நல்லா புரியும். லெசனை ஒரு இங்கிலீஷ் லெசனா இருக்கட்டும் அல்லது சயின்ஸா இருக்கட்டும் எல்லாமே புரியும்.
ஆனா when it comes to writing in exam அப்படிங்கிறப்போ நீங்க அந்த இதுல இருந்து நீங்க கண்டென்ஸ் பண்ணி ஒரு 5-6 பாயிண்ட மட்டும் எடுத்து எழுத வேண்டி இருக்கும். நீங்க புரிஞ்சு படிச்சிருக்கலாம் ஒரு 10 பேராகிராஃப, ஆனா அதுல இருந்து ஒரு 10 பாயிண்ட மட்டும் நீங்க எடுத்து எழுதணும் அப்படின்னா அதை கன்சாலிடேட் பண்ணி நீங்க யூ ஹாவ் டு பிரிங் இட் இன் அ பேப்பர். அதுக்கப்புறம் அதை வந்து நீங்க ஓரளவுக்கு ஞாபகம் வச்சுக்கிட்டா மட்டும்தான் நீங்க அந்த 10 பாயிண்ட எழுதி 10 மார்க்க வாங்க முடியும், இல்லைன்னா கஷ்டம். இப்போ நீங்க இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம் எல்லாம் எழுதுறப்ப பாத்தீங்கன்னா அதுல சாய்ஸஸ் இருக்கு. அப்ப நீங்க புரிஞ்சு படிச்சுட்டு போய் நீங்க உட்காரும் போது கண்டிப்பா நீங்க அந்த ஏவா பியா சியா அப்படிங்கறது வந்து அன்லஸ் அன்டில் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் தி கொஸ்டின் அண்ட் பெர்ஃபெக்ட் ஆன்சர், அப்போ உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங்கும் இருக்கணும். நான் அதாவது வந்து இந்த இடத்துல எப்படி சொல்ல வரேன்னா, அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் இல்ல, மனப்பாடமும் தேவை. அததான் இந்த ஆர்டிக்கல்ல இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். சோ என்ன அதாவது வந்து இப்போ ஒரு டயக்ராம், ஒரு சயின்ஸ் டயக்ராம், டைஜஸ்டிவ் சிஸ்டம்னு வச்சுக்கோங்க. அதை இப்ப வரைகிறோம் அப்படின்னாக்க அதை வரைஞ்சிட்டு அதுல இப்ப 7 பார்ட் குடிக்கிறமா இருக்கும். அந்த பர்டிகுலர் கொஸ்டினுக்கு அந்த 5 மார்க் கொஸ்டின்னா யூ ஹாவ் டு ரைட் அபவுட் தி டைஜஸ்டிவ் சிஸ்டம். அந்த டயக்ராம வரையணும். அந்த டயக்ராம்ல நீங்க ஒரு 7 பார்ட் அந்த மாதிரி நீங்க மார்க் பண்ணிருக்கணும். அதுல இல்லாம நீங்க ஒரு பார்ட்டை மார்க் பண்ணலன்னா கூட உங்களோட மார்க் குறையும். அப்ப அந்த 7 பார்ட்டையும் நீங்க வந்து மனப்படமா வச்சிருக்கணும். யூ நோ டைஜஸ்டிவ் சிஸ்டம் என்னென்ன பார்ட் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே பெர்ஃபெக்டா தெரியும். ஆனா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு கொஸ்டின் டைஜஸ்டிவ் சிஸ்டம் பத்தி இருக்கும், அடுத்தது பாத்தீங்கன்னா வேற கொஸ்டினுக்கு போயிடும். அப்ப நீங்க இதை பர்டிகுலரா நீங்க அதை கரெக்டா அட்டாக் பண்ணி அந்த கொஸ்டினை ஆன்சர் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு யூ நீட் சம்திங் லைக் மனப்பாடம் பண்ணிட்டு அங்க போய் உட்காந்தீங்கன்னா தான் அந்த கொஸ்டின் வந்த உடனே சரி இந்த கொஸ்டின் எடுத்து எழுதணுமா, இந்த இதை மார்க் பண்ணணுமா அப்படின்னு. இன்னும் சொல்ல போனா நான் வந்து என் பையனுக்கு எல்லாம் எப்படி சொல்லி கொடுத்துருக்கேன்னா, இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் போடும்போது எல்லாம் வந்து ரைட் ஹேண்ட் சைட்ல தான் மார்க் பண்ண சொல்லுவாங்க. அது எல்லாமே நம்ம நோட் பண்ணி அந்த கரெக்டா அந்த இடத்துல மார்க் பண்ணணும். இன்னொன்னு ஜியாகிரபில போனீங்கன்னா அந்த மேப்ல வந்து கலரிங் எல்லாம் பண்ணும்போது அது வந்து நம்ம வந்து பர்டிகுலரா இதுக்கு இந்த கலர்னு இருக்கும். அதுக்கு எல்லாத்தையும் நம்ம ரெடியா போய் உட்காந்தோம்னா ஈஸியா நம்ம முடிச்சுட்டு வரலாம். அங்க போய் உட்காந்துட்டு இதுக்கு என்ன கலர் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சோம்னா, இந்த மாதிரி நான் சொல்றது கிரேட் 10, 12 அந்த மாதிரியான பெர்ஃபெக்ட் எக்ஸாம்ஸ்க்கு சொல்றேன் நான். அந்த மாதிரி இது பண்ணும்போது அட்டாக் பண்ணும்போது நம்மளுக்கு மனப்பாடம்ங்கிறது ஒண்ணு தேவை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இன்னொன்னு வந்து அந்த செய்யுள்கள் மனப்பாடம் பண்றது அப்படிங்கிறது இட் இன்க்ரீசஸ் யுவர் கெப்பாசிட்டி. எப்படி உங்களுக்கு பிராணாயாமம் பண்ணா உங்களோட மூச்சு கெப்பாசிட்டி வளருதோ அந்த மாதிரி நீங்க வந்து இது படிச்சு ஒவ்வொன்னா மனப்பாடம் பண்ணி வைக்க உங்களுடைய கண்டிப்பா உங்களுடைய மெமரி பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது அந்த கமலஹாசன் இன்சிடென்ட் கூட அதுதான். தேங்க்யூ சார். தேங்க்யூ ராமு சார். சுருக்கமா வந்துடுறேன். எங்க ஊர் காரைக்குடியில ஒரு பிராக்டிஸ் ஒன்று உண்டு. காரைக்குடி பிராக்டிஸ் பட் எங்க வேணாலும் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மக்கள் வருவாங்க வீட்டுக்கு பெரியவங்க. அப்போ எல்லா வீட்லயும் 4-5 குழந்தைகள் இருக்கும். ஐ எம் டாக்கிங் அபவுட் டைம் 60 years பேக். நான் 10 வயசு கம்மியா இருக்கிற காலகட்டம் சொல்றேன். யாரோ ஒரு பெரிய மனுஷங்க வருவாங்க, நாங்க 4 பேரும் ஆடி ஓடி சண்டை போட்டு இருப்போம். இவங்களுக்கு இது டிஸ்டர்பன்ஸ். உள்ள வர்றப்பே தெரியும் இந்த பயல இருப்பானுங்க 4, எல்லா வீட்லயும் 4 இருக்கும், எல்லாம் வாலாதான் இருக்கும், எல்லாம் கத்தினே இருக்கும். அதனால என்ன பண்ணாங்க, உள்ள நுழைஞ்ச உடனே ஒரு பசில் இல்லைன்னா ஒரு புதிர் இல்லைன்னா ஒரு விடுகதை இல்லைன்னா ஒரு கணக்கு மாதிரி ஒன்று கையில குத்துருவாங்க. 4 பிள்ளைகளும் கூப்பிட்டு டேய் இதை சால்வ் பண்ணி கொடுங்கடா அப்படின்றாங்க. இது 4 ஒன்னா உட்காந்து தலைப்பிச்சுன்னு இருக்கும். உங்க பெரியவங்க பாட்டு அழகா உட்காந்து ஒரு 1/2 மணி நேரம் பேசிட்டு கிளம்புற போதுக்குள்ள இந்த பிள்ளைய திருப்பி வந்து பண்ணிட்டீங்களான்னா எவனோ ஒருத்தன் நான் பண்ணிட்டேன் இதுதான் ஆன்சர்னு சொல்லி கொடுப்பான். கரெக்டா தீர்த்துட்டானே அப்படிம்பாங்க. தீர்த்துட்டான்னா சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டான்னு அர்த்தம். 5 பைசா கொடுப்பாங்க. அந்த 5 பைசா வாங்கணும்னா அவ்வளோ மகிழ்ச்சியா இருக்கும் அந்த காலத்துல. இது எல்லா இடங்கள்லயும் பண்ணுவாங்க. வினைதித்தான கொஞ்சம் ஆட் ஆன் இதுக்கு கொடுக்க கூடும்னு நினைக்கிறேன். ஒரு செய்தி. அதுக்கப்புறம் இன்னொன்று டெவலப்மெண்டல் சைக்காலஜின்னு சைக்காலஜியில ஒரு பாடம் இருக்குது. குழந்தை வயிற்றுல உருவானதுல இருந்து இறந்து போற வரைக்கும் அதுதான் பாடம். அந்த பாடத்துக்கு ஆன்சர் எப்படி எழுதணும்னா, வயிற்றுல இருக்கிற குழந்தைய பத்தி எழுதணும், பிறந்த குழந்தைய பத்தி எழுதணும், 0 to 5 எழுதணும், அப்புறம் 12 வயசு வரைக்கும் எழுதணும், 18 வரைக்கும் ஒன்று எழுதணும், 25 வரைக்கும் ஒன்று எழுதணும், 40 வரைக்கும் ஒன்று எழுதணும், 60 வரைக்கும் ஒன்று எழுதணும். அப்புறம் இந்த ஆர்டரை மாத்தினீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. இப்படியே பிறந்ததுல இருந்து போனீங்கன்னா தெளிவா உங்களுக்கு உங்க அப்பா அம்மா கையில இருந்து, அண்ணன் தம்பி கையில இருந்து, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கையில இருந்து, நீங்க பார்த்த சின்ன குழந்தையில இருந்து கரெக்டா எடுத்து போக முடியும். ஆல்வேஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் பர்த் டில் டெத். அதே மாதிரி ஆன்சர் எழுதுங்க. கடைசி ஆன்சர்ல தான் ஓல்டேஜ் வரணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறது. அது ஒண்ணு. அப்புறம் லதா டீச்சருக்கு நாங்க எப்பவுமே போர்டில் எழுதி போடுவோம்னு சொன்னாங்க. நாங்க எப்பவுமே போர்டில் எழுதி போட்டோன்னே எழுந்து போடுவோம். என்ன சார்? நீங்க எழுதி போட்ட உடனே நாங்க எழுந்து போடுவோம்.
நீங்க எழுந்து போவீங்க, நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் உட்கார்ந்து இருப்பாங்க அவங்க அதெல்லாம் இருப்பாங்க. நான் இல்லைன்னா சொன்னேன். நம்ம எழுந்து போறதுல அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல ஒரு சீக்ரெட் இன்னைக்கு சொல்லிடுறேன். இந்த ஆர்டிக்கல் எழுதுனது யாரு தெரியுமா? லோக்கல் தான் ஃப்ராடா? கல்யாணியா? கரெக்டா பிடிச்சிட்டாங்க பாரு. கல்யாணி மேடமோட ஆர்டிக்கல் தான் இது. ஸ்நேகிதில வந்தது. கல்யாணி மேடம் எல்லாரும் கை தட்டலாம். வாழ்த்துக்கள் மேடம், வாழ்த்துக்கள். நேத்து நீங்க ஒரு இது போட்டீங்கல்ல கல்யாணி கூட, அது கூட மெமரி ரிலேட்டட் தானே சார்? மெமரி இருந்தா அமுதாம்மா இது உங்களுக்கு முதல்லயே தெரியும்ல. அமுதா மேடம் படிச்சுட்டாங்க, அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நினைவுல இருந்ததா? ஞாபகம் இல்லையாம்மா? நினைவுல இல்ல. நினைவுல இல்ல. இப்போ நீங்க பேசுறதுக்கு ஏதோ நமக்கு படிச்ச மாதிரி நீங்கதான்னு தெரியல. எனக்கு நினைவுல இருந்தது. அதனாலதான் உங்களை கூப்பிடுறேன். நான் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன் சார். அதாவது நமக்கு வந்து மெமரி வந்து 2-3 விதமா இருக்கு சார். அது வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஒன்று வந்து பிக்சர் மெமரி. பிக்சர் மெமரி அப்படிங்கிறது வந்து நீங்கள் எவ்வளவுதான் மனப்பாடம் பண்ணாலும், இப்போது டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை சொன்னாங்க, மனப்பாடம் ஒரு தடவை நீங்கள் அந்த பிக்சரை பார்த்துட்டீங்க வச்சுக்கோங்க. ஒரு தடவை நீங்கள் அந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா, ஓ இங்கே தான் இது இருக்கா, ஸ்டமக் இங்கே இருக்குது, இது அந்த பிக்சர் மெமரி மனசுக்குள்ளேயே இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஒரு தடவை ஒருத்தங்க வந்து சமையல் பண்ணுறதை நீங்கள் பக்கத்துலேருந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா அந்த பிக்சர் மெமரி உங்களுக்கு இருக்கும். அது வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும் நமக்கு. இன்னொன்று மசில் மெமரின்னு ஒன்று இருக்குது. இந்த மசில் மெமரி தான் மோட்டர் லேர்னிங்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மசில் மெமரி தான் நம்ம நிறைய ஆக்டிவேட் பண்ணுறோம். இந்த ரைம் படிக்கும்போது இந்த மசில் நாக்கு வந்து சுழறது பார்த்தீங்களா, அது ஒரு மசில் மெமரி. நீங்கள் வந்து கடைசி மட்டும் நீங்கள் வந்து எத்தனையோ பேர் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, ப்ரேயர் வந்து ஆட்டோமேட்டிக்காக மனசு எங்கேயோ இருக்கும், ஆனால் வந்து நாக்கு மட்டும் ஸ்லோகத்தை சொல்லிகிட்டு இருக்கோம். நீங்கள் மனசெல்லாம் சமையல் ஆயிடுச்சா, இது உப்பு போட்டேன்னா அப்படிலாம் இருக்கும், ஆனால் உங்கள் நாக்கு வந்து அந்த ஸ்லோகத்தை சொல்லிகிட்டே இருக்கும். ஏன்னா அது மசில் மெமரி. அதே மாதிரி நீங்கள் எத்தனை வருஷம் கழிச்சு, இப்போ என்ன போய் எத்தனை வருஷம் கழிச்சு எக்ஸ்ரே மிஷினை வச்சு பண்ண சொன்னாங்கன்னா பண்ணிடுவேன். ஏன்னா இந்த மசில் மெமரி. என்னோட கை வந்து பேசும். என்னோட கையில் வந்து அந்த ஃபிங்கர் டிப்ஸில் அந்த மசில் மெமரி இருக்குது. காரையும் அப்படி தான். இந்த மசில் மெமரிக்கும் அதுதான் நம்ம சமையல். இந்த ரெண்டையும் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. இன்னொன்று வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த மசில் மெமரிக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. நீங்கள் வந்து வயசானவுடனே ஏன் அந்த மசில் மெமரி நமக்கு குறையுது எப்படின்னா, இப்போ நீங்கள் என்ன மனப்பாடம் சொன்னீங்கன்னா நிறைய நாள் எடுக்குது எனக்கு மனப்பாடம் பண்ணி ஒன்று சொல்கிறதுக்கு. 5 வயசில் இருந்த இது கிடையாது நம்மக்கிட்ட, அது குறைஞ்சிரும். அந்த மோட்டர் லேர்னிங் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேஜ் மட்டும்தான். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ரொம்ப இது பண்ணிங்க தான் ப்ராக்டிஸ் கொடுத்தா தான் உங்களுக்கு அது வரும். ஸோ இதை சொல்லணும்னு நினச்சேன் சார். தேங்க்ஸ். அம்மா வசனி மேம், அது வந்து கரெக்ட் தான் நீங்க சொல்றது. இப்போ இந்த மசில் மெமரி அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, அது வந்து நம்மளே பண்ணிக்கும் போது இட் இஸ் யூஸ்ஃபுல். பட் வென் யூ வாண்ட் டு ப்ரூவ் யுவர் செல்ஃப் டு அதர்ஸ், தட்ஸ் வேர் இந்த மெமரி இது உள்ள வருதுன்னு நான் நினைக்கிறேன். மனப்பாடம் அப்படிங்கிறது ஒரு எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நீங்க வந்து வெறும் புரிஞ்சு மட்டும் வச்சுட்டு மட்டுமே போய் அந்த எக்ஸாமினேஷன்ல நீங்க யூ கேன் நாட் ப்ரூவ் யுவர் செல்ஃப் அப்படிங்கிறது தான் என்னோட பாயிண்ட் இந்த இடத்துல. இது குழந்தைங்களுக்கான ஒரு அட்வைஸ் தான் அது. சொல்றது நான் ஒண்ணுமே நான் ரெஃப்யூஸும் பண்ணல, அதை கான்ட்ரடிக்டும் பண்ணல. ஓகே, ஒன்று வந்து என்ன அப்படின்னா, இப்போ இங்கே உள்ள எக்ஸாமை பார்த்தீங்க அப்படின்னா அந்த எல்லா எக்ஸாம்லேயும் உங்களுக்கு ஃபார்முலாவை முதல் பேஜில் கொடுத்துட்றாங்க. அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இல்லை. நீங்கள் இப்போ எக்ஸ்ரேல வந்து இன்வர்ஸ் ஸ்கொயர் லான்னு ஒன்று இருக்குது வச்சுங்களேன், அதை ஃபஸ்ட்டு பேஜில் எல்லா ஃபார்முலாவும் இருக்கும். அவங்க அப்ளை தான் பண்ணணும் அந்த கொஸ்டினுக்கு. அந்த கொஸ்டினை பார்த்துட்டு அந்த ஃபார்முலாவை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அந்த ஃபார்முலா அப்ப கூட எந்த ஃபார்முலாவை எதுக்கு அப்ளை பண்ணணுங்கிறது அது அவங்களுக்கு தெரியணுங்க. அது அவங்களுக்கு தெரியணும். நீங்க ப்ரூவ் பண்றதுக்கு நம்ம சிஸ்டம் அப்படி இருக்கிறதுனால நீங்க ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கு. இல்லம்மா, இப்ப ஈவன் இப்ப ஹிஸ்டரியில எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யூ ஹாவ் டு ரைட் ஆல் தி பாயிண்ட்ஸ் இன் ஹிஸ்டரின்னு எடுத்தாக்க யூ ஷுட் ரிமெம்பர் இல்லைங்களா? நம்ம வந்து ஹிஸ்டரி அந்த காலத்துல வந்து நீங்க பேஜா எழுதுனா பேஜுக்கு மார்க் போட்டது ஒரு காலம்.
இப்ப வந்து நீங்க வந்து பாயிண்ட்ஸ் இல்லாம அந்த பர்டிகுலர் பாயிண்ட் இல்ல அப்படின்னா மார்க்கே கொடுக்காதது நிறைய இது இருக்கு. அவங்களுக்கு வந்து ஆன்சர் கீ கொடுக்குறாங்க இல்லைங்களா, அந்த கீழ என்ன இருக்கோ அந்த வேர்ட்ல ஒரு வேர்டு இங்க இல்லைன்னா கூட மார்க் அப்படியே ஸ்ட்ரைக் அவுட் பண்ற மாதிரி எல்லாம் சிச்சுவேஷன்ஸ் நிறைய பக்கம் இருக்கு. அதை நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது கல்யாணி, அது தப்பு இல்ல. தப்புங்கிறது வேற விஷயம், தப்புங்கிறது வேற விஷயம். பட் நீங்க இத பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஓரளவாவது ஸ்கோர் பண்ண முடியும்னு ஒரு பாயிண்ட் இருக்குல்ல. நம்ம எஜுகேஷனுக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்கறோமா இல்லையா? நம்ம எஜுகேஷன் பிளஸ் அதே மாதிரி தப்புங்கிறாங்க, அதை நீங்க இங்க இல்ல, அதுதான் தப்புங்கிறது வேற விஷயம். ஓகேவா? ஆனாலும் இருந்தாலும் அந்த மனப்பாடம்ங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் நாட் ஒன்லி இன் எஜுகேஷன் வி நீட் இட் அப்படிங்கிறது தான். அதாவது வந்து ஒரு பிளான் பண்ணி நம்ம அதுல மனசுல பதிய வச்சுக்கிறது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து வேணுங்கிற மாதிரி என்னோட. அது மட்டும் இல்ல, ஒரு காம்படிஷன் போனா இப்ப யாரோ சொன்னாங்க பேச்சு போட்டி, சித்ரான்னு நினைக்கிறேன், பேச்சு போட்டி ஆகட்டும், ஒரு சூப்பர் சிங்கர் மாதிரி ஒரு ரியாலிட்டி ஷோ ஆகட்டும், இல்ல வேற கலக்க போகுது யாருண்டு இந்த காமெடி ஷோ, வாட் எவர் இட் இஸ், ஓரளவு பைஹார்ட் பண்ணாதான் அந்த இடத்துல நல்லபடியா சொல்ல முடியும். பைஹார்ட் பண்ணலன்னு எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னா ஒவ்வொரு சிச்சுவேஷனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் மாத்திருவோம். சில விஷயங்கள் மாத்தாமையே கண்டிப்பா பண்ணணும். அப்ப அங்க இருக்கிற ஜட்ஜஸ் என்ன, நீ இந்த வேர்டை மாத்திட்ட, இந்த வேர்டு வந்து அதுக்கு அடுத்த சரணத்துல வரணும், முன்னால சரணத்திலேயே நீ சொல்லிட்ட அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் பைஹார்ட் பண்ணாதான் அவங்களே ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு கேண்டிடேட் ஒரு தடவை சொன்னாங்க, நீ எப்படிம்மா கத்துப்பேன்னு ஒரு யாரோ கேட்டாங்க. முதல்ல நான் பாட்டை பைஹார்ட் பண்ணுவேன், அதுக்கப்புறம் எப்படி வந்திருக்குன்னு பார்ப்பேன், அப்புறம் வீடியோவும் பார்ப்பேன், அப்பதான் அந்த ஃபீலிங்ஸ் அப்படி இப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதுக்காக. ஸோ இது வந்து பைஹார்ட் இது பண்றதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்றாங்க. தேவை. லதா மேடம், எஜுகேஷன் சிஸ்டம் வந்து நம்ம ஊர்ல அப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு நெசசிட்டியா இருக்கு, நமக்கு நெசசிட்டியா இருக்கு. அந்த மேப்பை பைஹார்ட் பண்றதோ, மேப்பை வந்து பண்றதோ, இல்லாட்டி வந்து ஒரு வேர்ல்டு வார் 2ஓட ரீசன்ஸை வந்து எஸ்ஐல எழுதுறதோ, எல்லாமே அந்த அந்த சிஸ்டம் அப்படி இருக்கிறதுனால. அந்த சிஸ்டம் அப்படி இல்லை வச்சுக்கோங்க, அந்த சிஸ்டம் இல்லை, நீங்க வந்து ஒரு ரிப்போர்ட் தான் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் வேற மாதிரி இருந்துச்சுன்னா, நம்ம வந்து அந்த பைஹார்ட் பண்றதுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்க மாட்டோம். அந்த விஷயங்கள் நான் கூட ஒத்துக்கல மேடம், அதெல்லாம் பைஹார்ட் பண்ணணும்னு அவசியம் இந்த இடத்துல நான் சொல்ல வரேன், இன்னைக்கு நிறைய சிஸ்டம் மாறி இருக்கு. இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டோட அதிகமான ஸ்டாண்டர்ட்ல இங்க வந்து நிறைய மாறி இருக்கு. பிள்ளைங்களுக்கு பிராக்டிக்கலா சொல்லி கொடுக்கறது நிறைய ஸ்கூல்ஸ்ல இருக்கு. நிறைய எல்லாமே பைஹார்ட் பண்றதெல்லாம் கிடையாது, மனப்பாடம் பண்றதெல்லாம் கிடையாது, திங்ஸ் வாங்கி கொடுக்குறாங்க. இப்ப மேப்னா மேப்புக்கு அந்த சிஸ்டம் பிக்ஸ் பண்ற மாதிரி இருக்கு, ஒவ்வொரு ஸ்டேட்டை பிக்ஸ் பண்ற மாதிரி அவனுக்கு தெரியும், புரியுதுங்களா? வேர்ல்டு மேப்னா ஒரு கண்ட்ரி பிக்ஸ் பண்ற மாதிரி இருக்கு. சிஸ்டம் நிறைய மாத்தி இருக்காங்க இன்னைக்கு. நல்ல ஒரு பல ஸ்கூல்ஸ்ல இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு சில ஸ்கூல்ஸ்ல கொஞ்சம் அந்த மாதிரி ஓல்டு பேட்டர்ன்ல வச்சிருக்காங்களே தவிர, பட் நிறைய ஸ்கூல்ஸ்ல நல்ல இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் நல்ல ஸ்டாண்டர்டுக்கு சொல்லி கொடுக்குற டீச்சர்ஸும் இருக்கிறாங்க. அவங்களோட டோட்டல் சிஸ்டமே மனப்பாடம் பண்றதுலாம் கிடையாது. போயிட்டு ஈவன் நர்சரி, எனக்கு தெரிஞ்ச டீச்சர்ஸ் பல டீச்சர்ஸ் இருக்காங்க நர்சரி சொல்லி கொடுக்குற பசங்க, அவங்க எந்த விஷயத்தையும் மனப்பாடம் பண்ணி சொல்லி கொடுக்குறது கிடையாது. எல்லாமே பிராக்டிக்கலா தான். அவங்க குழந்தைங்களுக்கு பாடம் வந்து பாடம் சொல்லி கொடுக்குறதே கிடையாது. டெய்லி போய் டான்ஸ் ஆடுறது, இந்த விஷயத்த பொம்மையை காமிச்சு சொல்றது, அதுல இருந்து அவங்களுக்கு பாடத்தை சொல்லி கொடுக்குது. அந்த மாதிரி சிஸ்டம் எல்லாம் மாறி இருக்கு, நிறைய பிராக்டிக்கலா வந்திருக்கு. எப்படி நம்ம சொல்லி கொடுக்கணும் அப்படின்றது. மனப்பாடம்ன்றது சில இடங்கள்ல நமக்கு தேவைப்படுதுன்றது முக்கியம், அது அவசியம்ன்றது ஒண்ணு. ஆனா எல்லா இடத்துலயும் மனப்பாடம்ன்றது அவசியமானா நம்ம மனப்பாடம் தேவையில்லை, பிராக்டிக்கலா வந்துருது, நமக்கு வந்துடும், நம்ம பழக பழக வந்துரும் வச்சுங்களேன், படிக்க படிக்க. ஆனா பாடம்னு படிக்கும் போது அங்கதான் பிரச்சனை. நம்ம ரெகுலரா படிக்கிற போது சில பிரச்சனைகள் வருது. இப்ப எத்தனை பேரு கோலம் போடுவீங்க வீட்டுல? கோலம் போட தெரியும்? எத்தனை பேருக்கு எந்தெந்த ட்ரெஸ் என்னென்னைக்கெல்லாம் வாங்கணும்னு தெரியும்? நாராயணமன் சார் கை தூக்குறாரு. கோலம் போட தெரியும், இது ஒரு ஸ்கில் ஆக்சுவலா. நீங்க கோலம் போடுறது வந்து எப்ப போடுற ரிப்பீட்டடா ஒரு கோலத்தை புதுசா பார்த்துட்டு அடுத்த நாள் காலையில போய் போட முடியுமா? பண்ண முடியல. அப்ப ஏன் எப்படி வருது? அது கனெக்ட் ஆயிடுது, நம்ம பிராக்டிஸ் பண்ணி வச்சிருக்கோம், அதனால கனெக்ட் ஆயிடுது. எந்தெந்த ட்ரெஸ் என்னன்னைக்கு வாங்குனீங்கன்னு உங்களுக்கு நினைவு இருக்கா? யாரு கொடுத்தா எப்ப சண்டை போட்டோம்லாம் இருக்கு. அதான் அவங்க விஷயம் தான் இருக்கு. பலருக்கு நேத்து மத்தியானம் என்ன சாப்பிட்டேன்னு ஞாபகம் இருக்குது, இன்னைக்கு காலையில என்ன சாப்பிட்டேன்னு ஞாபகம் இருக்குதா?
சார் கல்யாண வீட்டுக்கு போனா வீட்டுக்கு வந்து என்னென்ன ஐட்டம் இருந்ததுன்னு நல்லா சொல்லுவேன். சாப்பாடு மட்டும் ஞாபகம் இருக்கும் இப்படிதான் சார். ஞாபகம் வச்சிருக்கேன் பாரு. சாப்பாடு மட்டும் ஞாபகம் இருக்குன்னா ஒரு சிலருக்கு தான் ஞாபகம் இருக்கு, எல்லாருக்கும் இருக்காது. நான் ஆச்சரியப்படுற செய்தி ஒண்ணு சொல்லிடுறேன் இங்க. அந்த கால வேளையில பெண்கள் வந்து தண்ணி தெளிக்கிறாங்க இல்லையா, ஒரு பக்கெட்ல வச்சுக்குவாங்க, அப்படி கையால எடுத்து அப்படி இப்படி தெளிப்பாங்க. அது முடிக்கிற போது அது 2 நிமிஷம் கூட இருக்காது, அவ்வளவு ஏரியாவும் கவர் பண்ணிருப்பாங்க. நான் எவ்வளவு ட்ரை பண்ணி பார்த்தேன், ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது சார். நிறைய கேப் இருக்கு. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் எப்படிதான் பண்றாங்கன்னுட்டு, எனக்கு வரல. நிஜமாவே இது நான் ஆச்சரியப்பட்ட செய்திகளில் இது ஒன்று. பிராக்டிஸ் தான்.